ஹலோ எவ்ரிவான். ஸோ வெற்றிக்கான முதல் நாள் இன்று இருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓக்கான ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் பேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் லைவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்க போகுது லைக் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸாக்ட் லெவலில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஓகே, ஒரு நிமிஷம். ஆடியோ வீடியோ நல்லா கிளியராக இருக்குது. எல்லாருமே வந்துட்டிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து மார்னிங் செஷன் லைக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து நிறைய செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு தொடக்கமாக இன்னைக்கு மார்னிங் செஷன் வந்து கொண்டு வரேன். ரைட். ஸோ எஸ்பிபிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓட எப்படி சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு ரேராக தான் வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் லெவலில் தான் வந்து வருமோ தவிர ரொம்பலாம் நம்மளை வந்து டப்பாட்டா அப்படின்ற மாதிரி போடுற மாதிரிலாம் நம்ம வந்து கேட்க மாட்டோம். சரியா? ஸோ நம்ம கால்குலேட்டிவாக தான் வந்து கேட்க போகிறோம். அப்போ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஸோ பர்சன்டேஜ், சரியா, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், இந்த கான்செப்ட்ல நீங்க முதல்ல கிளியரா இருக்கணும். ஸோ பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் இதுக்கு நம்ம இதில் நம்மளுடைய ஆப்ல தனியாகவே நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். கம்ப்ளீட் பர்சன்டேஜ் கால்குலேஷனுக்கான வீடியோஸ் நான் வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போர்டு மாஸ்க்கான ரூல், ரைட், போர்டு மாஸை நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற பிளேலிஸ்ட்குள்ள போங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்க அப்படின்னாலே குட் மார்னிங்மா சிம்பிளிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு வந்து போர்டு மாஸ்க்குரியது தெளிவா இருக்கும். இந்த போர்டு மாஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல், ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அதில் பார்க்கல அப்படின்னாலும் ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்துருங்க. டெசிமல், போர்ட் மாஸ் அண்டு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கான்செப்டை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்? ஏன்னா நான் இங்கே அப்ளை பண்ணுறது ஃபுல்லாமே இந்த கான்செப்டை மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் பேசிக்காகவும் சால்வ் பண்ண பழகணும் அண்ட் நம்மளுடைய மெத்தட்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண பழகணும். ரைட்? ரெண்டையுமே நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ அந்த லெவலை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ இதை மட்டும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா போய் இந்த வீடியோஸை மட்டும் நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து பார்த்துருங்க. ஸோ மறந்துடாதீங்க, யாருமே மறந்துடாதீங்க. ரைட்? ஸோ உள்ளே வந்து போகலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. ஸோ இப்படி தான் இருக்கும். வாட் ஷுட் பி இந்த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? ஸோ கொஸ்டின் மார்க் கிட்ட நமக்கு என்ன வரும் அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. 20 செகண்ட் டைம் தரேன். 20 செகண்ட்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. குட் மார்னிங். ஓகே, ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் மார்னிங் லைவ் நல்லா இருந்துச்சுன்னா மார்னிங் லைவை நான் கொண்டு வரேன். லெட்ஸ் பிளான் எவ்ரிதிங். ஓகே, ஸோ எப்படி இருக்கு? முதல்ல எல்லாமே நமக்கு வந்து பர்சன்டேஜ் வச்சு தான் வரும். நான் திரும்பவும் சொல்றேன், பிஓல வந்துச்சு அப்படின்னா அது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து வரும். அதனால அதை மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ரைட், ஓகேப்பா. ஸோ டைம் அப். ஸோ 66.66% ஆஃப் 980 ப்ளஸ் 11.11% ஆஃப் 729 மைனஸ் ரூட் ஆஃப் 2401 இன்ட்டு ரூட் ஆஃப் 36 டிவைடட் பை 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்சல்யூட்லி நமக்கு நல்லாவே தெரியும் 66.66 அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3. ரைட்? 2/3 இன்ட்டு 990. சரியா? 2/3 இன்ட்டு 990 பிளஸ் 11.11 அப்படின்னா 11.11 அப்படின்னா நமக்கு என்னது 1/9. அப்போ 1/9 இன்ட்டு 729 மைனஸ் 729 மைனஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? 2401ன்றதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? 2401. ஸோ ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ 1 வருது அப்படின்னா எதை ஸ்கொயர் பண்ணா 1 வரும்? 1 ஸ்கொயர் பண்ணா வரும். அதுக்கப்புறம் 9 ஸ்கொயர் பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் இருக்கிற 2 பிளேஸை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். 2 பிளேஸ் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் 24க்கு கீழே வர, ஸோ 24க்கு பிலோ வர ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 16. 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. அப்போ இங்கே நமக்கு என்ன வந்திருக்கலாம்? ஒன்று 41 வந்திருக்கலாம், இல்லை 49 வந்திருக்கலாம். 41 வந்திருக்கலாம், இல்லை 49 வந்திருக்கலாம். இப்போ ஹவர்ஸா நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 50 ஸ்கொயர் எவ்வளோ? 2500. அப்போ 50 ஸ்கொயருக்கு பக்கத்தில் தானே இது இருக்கான். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 தான் இருக்கும். இப்போ 49 இன்ட்டு நமக்கு வந்து ரூட் 36ஓட வேல்யூ என்ன? 6. ஸோ அப்போ இன்ட்டு நமக்கு என்ன வரும்? 7 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ 49க்கு 49 நம்ம வந்து கட் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து புரிஞ்சா அவங்க எல்லாருக்குமே. ஸோ 49க்கு இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாத்துக்குமே எவ்ரிபாடி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத முதல்ல நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? விசிபிலிட்டி? எஸ்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ எப்பயும் போல நம்ம சால்வ் பண்ணிடலாம். லைக் ஸோ 49க்கு இந்த இடத்துல பாருங்க, 49க்கு 49 வந்து கட் ஆயிரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 330. ஸோ இங்கே நம்ம 9ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 660. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81. ஸோ 81லேருந்து இந்த இடத்துல 6 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 75. ஸோ இப்போ ப்ளஸ் 75. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 3 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 735. சரியா, 735. ஸோ இப்படி உட்காந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தா சால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். நல்லா இருந்துச்சா சால்வ் பண்ற மெத்தடாலஜி? இது மெத்தடாலஜி தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பட் எக்ஸாம்ல நீங்க இப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ அப்போ எக்ஸாம்ல நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும் 66.66%னா 2/3. அப்போ இதை நீங்க 3ஆல் அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 3 3s are 9. அப்போ 300 இங்க நீங்க டிவைட் பண்ணிடணும். இதை நீங்க 999 நீங்க 3ஆல் அடிச்சா எவ்வளவு? 330. அப்போ 330 இன்ட்டு 2 வந்து பண்ணா எவ்வளவு அப்படின்னா 660 பிளஸ். ரைட். 11.1111 அப்படின்னா என்ன அப்படின்னா 1/9. இதை டைரக்டா நம்ம 9ஆல டிவைட் பண்ணிடலாம்ல. 72ல 9 எவ்வளவு டைம்ஸ் வரும் அப்படின்னா 8 டைம்ஸ் வரும். 9ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் வரும். அப்போ பிளஸ் 1. ஸோ மைனஸ். ரைட். ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் 49. இங்க எடுத்தா நமக்கு வந்து 36. இங்கேயும் 40 டிவைடட் பை 49. புரியுதா? இந்த இடத்துல இதோட ரூட்டோட வேல்யூ 49. மைண்ட்ல வச்சுக்கோங்க 49. ஸோ 49 டிவைடட் பை 49 இஸ் என்டையர்லி கேன்சல். அப்போ ரூட் 36ஓட வேல்யூ எவ்வளோ? 6. இதைத்தான் நீங்க கொஸ்டின் பேப்பர்லயே எழுதணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க நான் பண்ணதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் அப்ரோச். சரியா மணி சார்? சிஸ்டம் அப்ரோச் மெத்தடை நீங்க முதல்ல பயன்படுத்தணும்னா சிஸ்டத்தை பார்த்தே இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணிட்டு இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேப்பர் அப்ரோச். ரைட். பேப்பருக்கு நான் வந்துட்டேன். என்னோட ரஃப் சீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அப்போ என்னோட ரஃப் சீட்ல நான் என்னோட பேப்பர்ல நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணேன். பேப்பர் அப்ரோச். அப்போ 660 + 81 - 6. ஸோ 81ல இருந்து இங்க வந்து போச்சுன்னா 75. அப்போ 75 + 660. ஸோ ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு அப்படின்னா 735. புரியுதாப்பா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆப்ஷனை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து எழுதி நல்லா கோலமெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சிஸ்டத்தை பார்த்தே அப்ரோச் பண்ண பழகுங்க. ரைட். ரெண்டாவது கொஸ்டின் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். யாருமே வந்து சம்சா பண்ணிடக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ்னு பாருங்க. சிஸ்டம் பார்த்துட்டு உங்க ரஃப் ஷீட்ல என்ன நோட் பண்ணணுமோ அதை மட்டும் தான் நோட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. 20 செகண்ட் டைம். ட்ரை பண்ணுங்க. ஓகே. ரைட். வெரி குட். என்ன பண்ணீங்க இந்த 20 செகண்ட்ல? நீங்க என்ன பண்ணீங்க? பதறுனீங்களா? ஐயோ எப்படி இருக்கு அப்படி இருக்கு பெரிய வேல்யூ இருக்கு அப்படின்னு பதறுனீங்களா? ஸோ நீங்க கவனிங்க. இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 250 × 56 × 25%. ஸோ 25னா 1/5. அப்போ 56 நான் 4ஆல டிவைட் பண்றேன். அப்போ 25%னா 1/4. அப்போ 56 நம்ம 4ஆல டிவைட் பண்ணா அப்போ இங்க நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4. சரியா? 14 4 டைம்ஸ் எவ்வளோ டைம் இருக்கும்? சாரி 14. ரைட். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 14 × 250. 14 × 250. இப்போ இதை தான் நான் வந்து பண்ண போறேன். இங்க வந்து 14. 14 × 250 நான் வந்து பண்ணணும் அப்படின்னா முதல்ல 14 2ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 28. அதுக்கப்புறம் ஒரு 0. அடுத்து 14ஓட பாதி எவ்வளோ? 7. 7ஓட ஒரு 0 நான் சேர்த்துருவேன். அப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு வந்து 350. என்னோட பேப்பர்ல எழுதிக்கிட்டேன் மைனஸ். இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாருங்க. 128% ஆஃப் 650. ஸோ இதை நம்ம சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் இதை எப்படி மாத்திப்பேன்? 650% ஆஃப் நான் எப்படி மைண்ட்ல வச்சுப்பேன் அப்படின்னா 650% ஆஃப் 128ன்னு வச்சுப்பேன். புரியுதா? நான் என்ன பண்றேன்? 128% ஆஃப் 650 கண்டுபிடிக்க மாட்டேன். 650% ஆஃப் 128 நான் கண்டுபிடிப்பேன். அப்ப இப்போ ஃபர்ஸ்ட் இதை அப்படியே 6ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 8 48 மிச்சம் 4 12 16 மிச்சம் 1. ஸோ 6 6 6 + 1 வந்து பண்ணா 7. அடுத்து 15 அதோட பாதி எவ்வளவு அப்படின்னா 64. ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா 12. ஸோ 13. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13 மிச்சம் 1. ஸோ 8. முடிஞ்சு போச்சா?
ரைட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 6 ப்ளஸ் இப்போ எங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1024 இருக்கா. ஸோ ப்ளஸ் இருக்கு. அப்போ இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா, மைனஸ் இருக்காரா. அப்போ மைனஸ் 1024 இங்கே ஆட் பண்ணிருங்க. ஸோ 4 2 0 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 6 5 8 1 மைனஸ். ரைட் 6 8 1 மைனஸ். ரைட் ஐ எம் சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 0 இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 0 போடணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து 50ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 50ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700. ஸோ ஆட் பண்ணால் 3000 எஸ் 700 ரைட் 700 3500. அப்போ 3500லேருந்து மைனஸ் 8856 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுறது. எஸ் கரெக்டு தானேப்பா. 2 ஓகே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ஒரே நிமிஷம் சாரி ஒரே நிமிஷம் இருங்க. எஸ் ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் திரும்ப சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு என்ன இருக்கு 25%. 25%னா 1/4. அப்போ 25%ஆல் இங்கே 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 5ல் 1 டைம் வரும். ஸோ 5ல் 1 டைம் வரும். ரிமைனிங் வந்து 1. அப்போ இங்கே வந்து 14. அப்போ ஃபஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28. அப்போ 200ன்றனால நான் ஒரு 0வை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 50% என்ன அப்படின்னா பாதி. ஸோ அப்போ 5ஆல் நான் மல்டிபிள் பண்ணுவேன். 5ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7. அதுக்கப்புறம் ஒரு 0வை நான் சேர்த்துருவேன். ஓகே ஸோ அப்போ 200 அதுக்கப்புறம் 50%னா அதில் வந்து பாதி தானே. இப்போ 70 கரெக்டு தானேப்பா நான் போடுறது. எஸ் இதை வேணாலும் நீங்கள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே 200 ஓகே ஸோ 0 சேர்க்கலாம். கரெக்டாக நான் சால்வ் பண்ணுறது. மெத்தடு என்றைக்குமே மிஸ் ஆகாதே மக்களே. ஒரே நிமிஷம் இருங்க. மெத்தடு என்றைக்குமே மிஸ் ஆகக்கூடாது. மிஸ்ஸே ஆகாது. நம்ம கணக்கு மிஸ் ஆகாது. ஒரு நிமிஷம் இருங்க. லாஜிக் எங்கே இடிக்குதுன்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே சரி ஓகேப்பா. ஸோ நார்மலாக பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது 14. ஸோ 14னா ஃபஸ்ட்டு வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 200. ஸோ அதுக்கப்புறம் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 0 100 அதுக்கப்புறம் 100. எஸ் நான் ஐ மேக் அ மிஸ்டேக். ஓகே 3500. எஸ் இப்போ கரெக்டாக வருது. நான் கரெக்டாக தான் போட்டுட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 25னா இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 14. இப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 28. அப்போ இந்த 250 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 200 + 50ன்னு பிரிக்கலாம். 200 + 50 எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா 200 + 50ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ 200 அதுக்கப்புறம் இங்க எத்தனை 0 இருக்கும், 2 0 எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். அப்புறம் இதை எதால டிவைட் பண்ண போறோம், இதை எதால மல்டிபிள் பண்ண போறோம், 5ஆல் மல்டிபிள் பண்ண போறோம். 5ஆல் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 70. அதுக்கப்புறம் அதோட ஒரு 0. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 மைனஸ். ஸோ அதே மாதிரிதான் இங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 650% ஆஃப் 128 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 650% ஆஃப் 128. அப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் 600 + 50%ன்னு பிரிக்கலாம். ரைட் அப்ப இது நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா டைரக்ட்லி இட் நோன் அஸ் 100%. ரைட் நான் பர்சன்டேஜ்லேயே வச்சு போட்டுட்டு இருந்தேன். பட் இங்க பர்சன்டேஜ் கிடையாது. இங்க நம்ம டைரக்டாக தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்ப இதை நம்ம ஃபர்ஸ்ட் 6ஆல் மல்டிபிள் பண்ணா 6ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணா 6 8 48 மிச்சம் 4. ஸோ 2 6 are 12. 12 + 6 வந்து 12 + 4 வந்து பண்ணா 16. ரிமைண்டர் 1 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 768 வரும். அதுக்கப்புறம் இதோட 50%. தென் 50%னா இதோட பாதி. இதோட பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 64. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 12 மிச்சம் 1. ஸோ 13 மிச்சம் 1 8. ரைட் இப்போ 832. ஸோ இங்கிட்டு இருக்கிற பிளஸ் இங்கிட்டு வரும்போது மைனஸ். அப்போ மைனஸ் 1024. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோமா. அப்போ 6 5 8 1. ரைட் ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ 3500 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 0ல இருந்து 6 வந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. 0ல இருந்து 6 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 4.
அகைன் வந்து 9ல இருந்து 5 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. 9ல இருந்து 5 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 4. அகைன் 4ல இருந்து 6, 4ல இருந்து 8 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 6. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு 2. ஸோ 2ல இருந்து 1 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 1. ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கு 1644 இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6x. ஸோ இப்போ இது அப்படியே 6ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 4, அப்போ 7 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 2, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 274 அப்படின்றது நமக்கான ஆன்சர். 274 அப்படின்றது நமக்கான ஆன்சர். புரியுதாப்பா? ஓகே, இந்த இடத்துல அந்த மல்டிபிள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணுறதுனால நான் வந்து அப்படியே 28 அப்படியே வச்சு சால்வ் பண்ணிட்டேன், 280 அப்படின்னு சால்வ் பண்ணிட்டேன். பட் அது இப்படி பண்ணக்கூடாது, இங்கே பர்சன்டேஜ் இங்கேயே கட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதை நான் டேரெக்டாக 1/4ன்னு எடுத்து கட் பண்ணுறேன். ரைட், இது சிஸ்டம் பார்த்து நம்ம சால்வ் பண்ணலாம். இதையும் நீங்கள் வந்து 650 இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறீங்க. அடுத்து 50னா அதோட பாதி எழுத போகிறீங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, வெரி குட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், அடுத்த கேள்வி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வேலிட் கொஷின். 20 செகண்ட் டைம் தரேன், சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எஸ் கைஸ், ட்ரை பண்ணுங்க. வீரா வீரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1124 இன்ட்டு 0.50 ப்ளஸ் 1224 இன்ட்டு 0.24 இன்ட்டு 0.24, கம்ப்ளீட்லி 0.24. சூப்பரான கொஷின். மோஸ்ட் வேலிட் அண்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன், மோஸ்ட் வேலிட் அண்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன். லைக் இங்க வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. பிஃபோர் தட் நம்ம ஒரு விஷயத்த வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ 1/2 அப்படின்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. 1/2 அப்படின்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் 50%. ஸோ 50% நீங்கள் நார்மலாக எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க 50 டிவைடட் பை 100. 50 டிவைடட் பை 100 தட் இஸ் ஈக்குவல் டு 0.50. தட் இஸ் ஈக்குவல் டு 0.50. am I right? எஸ். ஸோ அதே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4. ஸோ 1/4 அப்படின்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் 25%. 1/4னா நமக்கு எவ்வளோ 25%. ஸோ 25% நீங்கள் நார்மலாக எப்படி எழுதுவீங்க 25 டிவைடட் பை 100ன்னு எழுதுவீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0.25. தட் இஸ் ஈக்குவல் டு 0.25. தட் இஸ் ஈக்குவல் டு 0.25. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நமக்கு 3/4. ஸோ 3/4. அப்போ 3/4னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75%. 75%. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.75%. 0.75%. 0.75%. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ 1/2 இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன், ரைட், ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டெசிமல். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். உங்களை பயங்கர ஸ்பீடப் வந்து பண்ணும். fraction is equal to percentage, percentage is equal to decimal அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. That is most important. 1/2 is equal to 50%. 50 divided by 100 is equal to 0.50. 1/4 is equal to 24%. So அப்போ 25 divided by 100 0.25%. 1/3 is equal to 75%. அப்போ 75% 0.75%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 வச்சு நம்ம என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 20%. ஸோ 20% அப்படின்னா நமக்கு 1/5. 20%னா நமக்கு 1/5. அப்போ 0.2 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/5. ஓகே, இங்கே கூட எழுதிடுறேன். சரியா? 1/5. ஸோ 1/5 அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா 20%. அப்போ அது எப்படி வந்திருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.2. ரைட், 0.20 வந்திருக்கும். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 40%. ஸோ 40% அப்படின்னா நம்ம டைரக்டா 0.40ன்னு சொல்லுவாங்க. ஸோ 40%னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/5. 40%னா நமக்கு 2/5. அதே இது உங்களுக்கு 60%. 60%னா நம்ம 0.30ன்னு சொல்லலாம். ஓகே, சரி, 0.60ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/5. ரைட், நெக்ஸ்ட் 80%. ஸோ 80% வில் பி ஈக்குவல் டு 0.80. 0.80 அப்படின்னா 4/5. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சார் வருது? இதை நம்ம எப்படி சொல்லலாம்
20% into 2, இதை வந்து நம்ம 20% into 3, இதை நம்ம 20% into 4, 20% into 4. That's all about it. Then 40%, 60%, 80%. So 20% will be 20%. Okay, 20% will be 1 by 5. So 1 by 5 into 2, 2 by 5. So 20% will be 1 by 5. So 1 by 5 into 3 will be 3 by 5. 20% will be 1 by 5. 1 by 5 into 4 will be 4 by 5. That's most important. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸோ இது என்னது 0.5 அப்படின்னா 1/2. அப்போ இதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6. சரி, 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும்? 5, ரிமைண்டர் 1, 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2, ரைட். ஸோ ப்ளஸ் 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 ஸோ 0.25. அப்போ இதை எப்படி டிவைட் பண்ணும்? 4ஆல் டிவைட் பண்ணுமா? 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6. ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8, 6, 5. ஸோ இது எல்லாத்தையுமே நான் எதால் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா, சரி இது எல்லாத்தையுமே நான் எதால் மல்டிபிள் பண்ணுறேன்? ரைட், வர வேல்யூவை நான் வந்து திருப்பி நான் எதால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 4ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ 4ஆல் ஏன்னா 0.25 டிவைடட் பை 4. ஸோ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 1 டைம், ரிமைண்டர் 1, ஸோ அப்போ 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2. ஸோ இப்போ ஆன்சர் வில் பி நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் வில் பி நன். ஸோ ஆன்சர் வில் பி நன். ஆன்சர் வில் பி நன் வரல. ஸோ தட் என்னோட ஆன்சர் வில் பி நன். புரிஞ்சா எல்லாத்துக்குமே? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட் 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 சாரி இந்த இடத்துல ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8, 6, 8, சரியா? 8, 6, 8 டிவைடட் பை 4 வந்து போட்டால் நமக்கு 2, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17, சரியா? 217. 217 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ ஆன்சர் வில் பி நன் ஆஃப் திஸ். 217 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன் ஆஃப் திஸ். புரியுதாப்பா எல்லாத்துக்குமே? எஸ், வெரி குட். ஸோ செம்மையாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1124, சரியா? 1124 நமக்கு எதால மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1024 வந்து நமக்கு எதால மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0.50ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ 0.50 அப்படின்னா நமக்கு என்னது? டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5, அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1, ஸோ அப்போ 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2, ரைட். ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால நான் ப்ளஸ்ஸை நான் அப்படியே போட்டுறேன். இங்கே பாருங்க, இதை மொத்தத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான், இதை மொத்தத்தையும் போர்ட் மாஸ் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க, இது மொத்தத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம எதை பண்ணணும்? 2.5ஆல நம்ம வந்து 0.25ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ ப்ளஸ். அப்போ 0.25னா டிவைடட் பை 4. அப்போ இதை நான் 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 3, அதுக்கப்புறம் 0, 6. ஸோ இப்போ ஆட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8, 6, 5. ஸோ இன்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0.25 இருக்குது. அப்போ இதை அப்படியே நான் எதால் டிவைட் பண்ணுறேன்? 4ஆல் டிவைட் பண்ணுறேன். சரி, 8, 8, 6, 8. அப்போ 4ஆல் நான் டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1, ஸோ அகைன் வந்து இங்கே வந்து 2 டைம்ஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 217 வரணும். ஸோ 217 எனக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ என்னோட ஆன்சர் வில் பி நன். ஸோ ஆன்சர் வில் பி நன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 83.33% of, right, 83.33% of, most important, 83.33% of 360 plus 9.09% of 131 is equal to 108 plus x of 43%. X of 43%. X of 43%. Come on, guys. So time starts now. வெரி குட். காலையில் லைவ் போட்டாலே நிறைய பேர் வரீங்க. சூப்பர், சந்தோஷம். ரைட், இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 minute எடுத்துப்பீங்களா? இங்கே பாருங்களேன், நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 83.33 அப்படின்னா 1/12. ஸோ அப்போ இதை 12ஆல் டிவைட் பண்ணா அப்படின்னா எனக்கு வந்து 30. அடுத்து 9.09 அப்படின்னா 1/11. ஸோ அப்போ இது 11ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1 டைம், ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2, ஸோ அப்போ 21, அப்போ 121. அப்போ 121 இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 151. ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சரியா? மைனஸ் 108. ஸோ அப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? இங்கே வந்து 3, 4 வந்திருக்கும்.
அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஆன்சர் வில் பி 100. தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஆன்சர் வில் பி 100. நான் போட்டேன் ஆன்சர் வில் பி 100. யாராவது ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? ஆன்சர் வில் பி 100. என்ன சார் பண்ணியிருக்கீங்க? திஸ் இஸ் த கான்செப்சுவல் அப்ரோச். திஸ் இஸ் கான்செப்சுவல் அப்ரோச். இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து பண்ணணும். என்ன சார் செஞ்சிருக்கேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 83.33% அப்படின்னா தட் இஸ் 1/12. ஸோ அப்போ 1/12 இன்ட்டு 360 நான் மைண்ட்லேயே பண்ணிடுவேன். 1/12 இதை டிவைட் பண்ணோம்னா 360 டிவைட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30. ஓகே, ப்ளஸ் 9.09% அப்படின்னா 1/11. ஸோ அப்போ 1/11 இன்ட்டு 1331. ஸோ டிவைட் பண்ணுங்க 11ஆல. ஸோ 13ல 1 டைம் வரும், ரிமைண்டர் வந்து 2. ஸோ 23னா 22 டைம்ஸ், ரிமைண்டர் 1. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இஸ் ஈக்குவல் டு 108 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 43 டிவைடட் பை 100. ரைட். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. தென் 150லேருந்து 108 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43. ஸோ அப்போ நமக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு அப்போ எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 43 டிவைடட் பை 100. சிம்பிள். 43 கேன்சல் ஆகிட்டு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. பட் இந்த ஸ்டெப்லாம் செய்யவே கூடாது. ஸோ நம்ம டேரெக்டாக இதை மட்டும் எழுத போகிறோம் 43. ஸோ 43க்கு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 43 இருக்கு. அப்போ 43 கேன்சல் ஆயிரும். அப்போ டிவைடில் இருக்க 100 தானே ஆன்சரில் வரும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? கரெக்டா இல்லையா? 43 ஈக்குவலா இருக்கு. அப்போ 43 கேன்சல் ஆயிட்டு டிவைட்ல இருக்க 100 மட்டும் வந்துடும். அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100. என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சால்வ் பண்ணுங்க. 201. ஸோ ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க. 201 plus 1235 minus 24 the whole square into 66.23% is equal to 1805 plus x. What is the value of x? Come on, மக்களே. What is the value of x? ஓகே, ஃபர்ஸ்ட் நாளாக கவனிப்போம். இது ரெண்டத்தையும் முதல்ல நம்ம அப்படியே சிஸ்டம் பார்த்து முதல்ல ஆட் பண்ணி நம்ம எழுதிடலாம். ரைட்டா? ஸோ 1லேருந்து 5 ஆட் பண்ணால் 6, அதுக்கப்புறம் 3 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3. ரைட்டா? இப்போ இங்கே என்னன்னா நமக்கு தெரியும் 66.23% அப்படின்னா தட் இஸ் 6.66%. அப்போ இன்ட்டு 2/3 ஓகே, 2/3 மைனஸ் 24 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576 இஸ் ஈக்குவல் டு 1085. ரைட். அப்போ இதை நம்ம எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 5ல் 3 ஒரு டைம், அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 டைம்ஸ், அப்போ வந்து 9, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2. ரைட். இது அப்படியே இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 8, அதுக்கப்புறம் 3. ஸோ மைனஸ் இருக்குது. அப்போ இங்கிட்டு இருக்கிற ப்ளஸ் இங்கிட்டு வரும்போது மைனஸ். அப்போ மைனஸ் 1805 வந்து பண்ணால் நமக்கு 9 8 11 மிச்சம் 1, அதுக்கப்புறம் 2. அப்போ இங்கேருந்து நம்ம மைனஸ் 2189 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ பண்ணிங்கன்னா 7லேருந்து 9 வந்து போச்சுன்னா 7லேருந்து 9 6லேருந்து 9 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 7, அதுக்கப்புறம் 2லேருந்து 8 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 4. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 1 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 0, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3லேருந்து 2 வந்து போச்சுன்னா நமக்கு 1. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1047. சரி, 1047 அப்படின்றது நமக்கான ஆன்சர். டைரக்ட் கொஷின், ஈஸி கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஷின். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். யார் சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, 57 1/7% ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 490 plus 22.22% ஆஃப் 729 மைனஸ் ரூட் ஆஃப் 2500 2500 plus root of 25 divided by 5 square is equal to x. Super question. யார் அப்ரோச் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, எனிபடி. ரொம்ப நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. ஆக்சுவலி இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணால் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இருக்குது? 57.17. ரைட். இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 1/7. ரைட், 1/7%. ரைட், இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 57 விட்டுருங்க. ரைட், 1/7 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எப்பயுமே இதுதான் அப்ரோச். 1/7.
ரைட். இப்போ 1/7 அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? 14.28. 14.28. 1/7 அப்படின்னா 14.28. இப்போ 1/7 இந்த 14.28 நான் எதுக்கிட்ட கொண்டு வரணும்? இந்த 14.28 நான் எதுக்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா 14.28 நான் எதுக்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எங்க கொண்டு வர போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நான் வந்து 50 எஸ் 55 50 எஸ் 57 கிட்ட கொண்டு வர போறேன். 57 கிட்ட கொண்டு வர போறேன். கரெக்ட். அப்போ எதால மல்டிபிள் பண்ணா வரும் அப்படின்னு பாக்குறேன். எதால மல்டிபிள் பண்ணா வரும்? 4ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? டைரக்ட்லி 4ஆல மல்டிபிள் பண்ணா வந்துருமா? ஸோ ஈஸி 4ஆல மல்டிபிள் பண்ணா வந்துருமா? 32 ரிமைண்டர் வந்து 3. ஸோ அப்புறம் வந்து 8 12 ரிமைண்டர் வந்து 1. 4 4s are 16. 16 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 16 plus 1 வந்து பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7. அதுக்கப்புறம் 1 4s are 4 4 plus 1 வந்து பண்ணா 5. ஸோ என்ன வந்துருச்சு எனக்கு? 57 கிட்ட வந்துருச்சா? அப்போ இந்த வேல்யூவை நான் எதால மல்டிபிள் பண்ணிருக்கேன்? 4ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன். அப்போ இங்கிட்டு இருக்கிற இந்த பயலையும் நான் எதால மல்டிபிள் பண்ணுவேன்? 4ஆல நான் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ இதோட டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4/7. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1/7, 2/7, 3/7, 4/7 கண்டிப்பான முறையில நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். 1/7 will be 14.28%. ரைட். 2/7 will be நமக்கு வந்து 56.28%. 28.56%. ரைட். அதுக்கப்புறம் 3/7. ஸோ 3/7 will be நமக்கு எப்படி வந்திருக்கும்னு பாருங்க. ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7. ரைட். 7. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 7. அதுக்கப்புறம் இங்கே மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42%. ரைட். 42%. ரைட். 42%. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/7. ஸோ தென் வில் பி த 4/7. ஸோ 4/7 வில் பி நமக்கு 56. ஓகே. 56 பாயிண்ட் நமக்கு வந்து 4ஆல மல்டிபிள் பண்ணா 32 ரிமைண்டர் 1. ஓகே. ஸோ 12%. ரைட். ஸோ 57.112%. 57.112%. மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூஸ். ரைட். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு 4/7 தெரிஞ்சிருச்சு. அப்போ 4/7 அப்படின்னா இங்கே நம்ம 7ஆல டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து 70. அப்போ 70 × 4 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 280 ப்ளஸ் 22.22% அப்படின்னா என்னது? 2/9. 2/9. அப்போ 2/9 × 729 அப்படின்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 81. அப்போ 81 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணால் 2. அதுக்கப்புறம் 16. ரைட். ஆட் பண்ணிடுங்க 2. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிமைண்டர் 1 4 442 442 மைனஸ். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளியர் கட் அப்ரோச்சை யூஸ் பண்ணணும். ரைட். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 5 ஸ்கொயர் இருக்கு. 5 ஸ்கொயர் இருக்கு. ஒரு ஸ்கொயருக்கு நான் 25 ரூட்டை கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா 25 ரூட் எடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5ல ஒரு 5 கேன்சல் ஆயிடும். தென் இங்கே எடுத்தா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ரைட். 50 தானே. 50 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500. அப்போ இந்த ஒரு 5க்காக இங்கே அடிச்சா எனக்கு எவ்வளோ அப்படின்னா 10. ஸோ அப்போ -10. அப்போ ஆன்சர் வில் பி 432. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா எப்படி அப்ரோச் அப்படின்னா 57.17 அப்படின்னா நமக்கு 4/7 22.22% அப்படின்னா 2/9. அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இங்க திரும்பவும் சொல்றேன் பாருங்க 5 ஸ்கொயர். அப்போ ரூட்டுக்கும் ஒரு 5க்கும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ 50. அப்போ ஒரு 5 இதால அடிச்சோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ 442ல இருந்து -10 வந்து பண்ணா நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 432 வில் பி த ஆன்சர். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 66.66% of 66. Okay, time starts now. 66.66% of 2436 minus 24.36% of 6666 16666 plus 64 root 64 divided by 8 2 cube will be 8. Super important question. லாஜிக்கபிள் அப்ளை. நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சால்வ் பண்ணவே முடியாது. டைம் எடுத்துக்கோங்க. பட் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். ரைட்டா? ரைட். ஓகே, இங்க பாருங்க, கவனிங்க. முதல்ல இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண வச்சீங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவீங்க 66.66% அப்படின்னா 1/6. ரைட், இது எல்லாருக்குமே தெரியும். 66.66%னா 1/6. நம்ம எல்லாருமே படிச்சது 1/6. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ 1/6 அப்படின்னும் போது இந்த இடத்துல 1/6 இன்ட்டு 2436 வந்து போட்டுருவீங்க. மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு 24.36 டிவைடட் பை 100 இன்ட்டு 166ன்னு வருது. இப்போ நமக்கு வேல்யூ தெரியாது, 24.36ஓட வேல்யூ என்னன்னு தெரியாது. அப்போ நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அப்ப இந்த அப்ரோச் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு இருக்கு 66 பாயிண்ட், அதாவது நார்மலா எழுதுனீங்கன்னா 16.66%. எஸ், அதே வேல்யூ தான் இங்க நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அதே வேல்யூ தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க பாயிண்ட்ல இருக்கு, இங்க பாயிண்ட்ல இல்லாம இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2436 இருக்கு. அந்த 2436 இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ல வந்திருக்கு. எஸ், ஐ காட் த பாயிண்ட். இங்க நமக்கு எப்படி வந்திருக்கு, நமக்கு பாயிண்ட்ல வந்திருக்கு. அப்போ this will be entirely cancelled, that's is 0. It will be entirely cancelled, that will be 0. so ரெண்டோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், நமக்கு சேமா தானே இருக்கும். அப்ப கண்டிப்பான முறையில் ரெண்டோட வேல்யூ நமக்கு சேமா தான் இருக்கும். அப்ப 0. ஸோ அப்ப பிளஸ் பிளஸ் இங்க வந்து நமக்கு என்னது 64 ரூட் 64 வேல்யூ என்ன 8. ஸோ அப்ப கியூபோட வேல்யூ என்ன 8. அப்ப 8 கேன்சல் ஆயிட்டு 1. அப்ப ஆன்சர் வில் பி 1. தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். முடிச்சிட்டேன். யாராச்சும் இப்படி யோசித்தீங்களா? யாராவது இப்படி யோசித்தீங்களா? எல்லாருமே உட்காந்து சால்வ் பண்ணிருப்பீங்களோ தவிர இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் இந்த இடத்துல வந்து இதுதான் அப்சர்வேஷன் மெத்தட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் அப்ரோச் மெத்தட் உங்களை கண்டிப்பா உங்க ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். லைக் நமக்கு இங்க 66.66% ஆஃப் 2436 இருக்கு. ஸோ இப்போ இது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இங்க மாடிஃபை ஆயிருக்குது. அப்ப இந்த ஜீரோவை நான் இந்த பாயிண்ட்டை நான் இங்க கொடுத்துட்டு இதை நான் மாடிஃபை பண்ணலாம். 66.66% ஆஃப் நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 2336 நான் கொண்டு வரலாம். அப்ப இங்க நமக்கு எப்படி இருக்கு, அகைன் 66.66% ஆஃப் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நமக்கு 2436. so this will be entirely get cancelled, then 0 will be the answer. புரியுதாப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்டேஜ் வேல்யூ. A percentage of B is equal to B percentage of A. B percentage of A. B percentage of A. ஸோ இங்க நீங்க என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணலாம். அதுக்குள்ள என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணலாம். இங்க இருக்க பாயிண்ட்டை நான் இங்க கொடுக்கலாம், இங்க இருக்கிற பாயிண்ட்டை இங்க கொடுக்கலாம். இங்க 10 வருதுன்னா அந்த 10 தூக்கி இங்கே போடலாம். இங்க 5 வருதுன்னா இங்க 5ஆல நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பர்சன்டேஜோட ரொம்ப ரொம்ப ஒரு விட்டல் ரோல் அதுதான். ஸோ தென் இதை நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூட் 64க்கு எடுத்தோம்னா நமக்கு என்னது 8 டிவைடட் பை 2 கியூபோட வேல்யூ வந்து 8. அப்போ 8 கேன்சல் ஆயிட்டா 0 + 1 தட் வில் பி ஆன்சர் வில் பி 1. தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஓகே, உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணா எத்தனை நாள் ஆகுது சால்வ் பண்ணி முடிக்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புரியுதா? நமக்கும் மற்றவங்களுக்கும் டிஃபரன்ஸை காட்டணும். ரைட், நமக்கும் மற்றவங்களுக்கு டிஃபரன்ஸை காட்டணும். சியா குடேஸ். ஓகே, ட்ரை பண்ணுங்க. your time starts now. எஸ், ஈஸியா சொல்லிடுவீங்க. எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவீங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் மணி சார் மெத்தட் தான் யூஸ் ஆகுது. 25%னா 1/4. அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணா நமக்கு வந்து 90. ரைட், 90. தென் இங்கே தான் நமக்கு வந்து ப்ளஸ் இருக்கு. அப்போ ப்ளஸ் 350 ஆட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ 0 4 440 மைனஸ். ஸோ 15னா இங்கே என்ன பண்ண போகிறோம், 2 0 கட் பண்ணிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து 120. ஸோ அப்போ -120. ஸோ -120 வந்து பண்ணேன்னா -120. அப்போ இப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சைடில் நிறைய வேல்யூஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மைனஸ் எனக்கு என்ன வந்துருச்சு, -120 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. இங்கே வந்து 9ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 61க்குள்ள 9 எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7. ஏன்னா 6 9s are 50. இப்போ ரிமைண்டர் வந்து 7. அப்போ 72 அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ். அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா நமக்கு வந்து 5 + 8 வந்து பண்ணா 3, ரிமைண்டர் 1. அப்போ நமக்கு ரிமைண்டர் 1. அப்போ 5 + 1 6 + 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12. அப்போ x - 123 வருது.
அப்போ எக்ஸ் மைனஸ் 123 இங்கே வந்து இந்த 123 இங்கிட்டு வரும்போது நமக்கு ப்ளஸ் 123 மாறிடும். அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா +3. அப்போ +3 நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ அப்படின்னா 434 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? 120 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 இருக்கு, ரைட். 120 மைனஸ் 120 இந்த சைட்லேருந்து வரும்போது நமக்கு ப்ளஸ் 123. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையே டிஃபரன்ஸை நான் வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். 120க்கும் 123க்கும் இடையே டிஃபரன்ஸ் வந்து 3. அப்போ +3, அப்போ 440யோட +3 நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 443 வில் பி த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி. இதையும் நீங்கள் வந்து சிஸ்டம் அப்ரோச் மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எவ்ரி ஒன் சிஸ்டம் அப்ரோச் மெத்தட். கமான் 20 செகண்ட் டைம் சிஸ்டம் அப்ரோச். ட்ரை பண்ணுங்க. ரைட், ஓகேப்பா. இப்போ என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு. ரைட், ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜுக்கு 2 0 நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பர்சன்டேஜுக்கு நம்ம 2 0 நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பர்சன்டேஜுக்கு நம்ம 2 0 கட் பண்ணி விட்டுறலாம். முதல்ல இதை சிஸ்டம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதை நீங்க 2 நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 2 2 சரியா, 2 2 2 மைனஸ். இப்போ இந்த இடத்துல தான் மேட்ரு. 28% ஆஃப் நீங்க வந்து 175 கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா வீடு தேடி வந்து அடியை போட்டுருவேன். சரியா, 28% ஆஃப் 175 கண்டுபிடிக்க கூடாது. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 175 மைண்ட்லயே கொண்டு வரணும். 175% ஆஃப் 28. அப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், 100% 75%. ஸோ 100% எவ்வளோ, 28. 75% என்னது, 3/4. அப்ப இதை 4 டிவைட் பண்ணா நமக்கு 7. அப்ப 7 3s are எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ரெண்டத்தையும் ஆட் பண்ணா அப்ப எவ்வளோ வந்திருக்கும், 49 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 12 மைனஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு 12 மைனஸ் இதை 4 மல்டிபிள் பண்ணுங்க. 27 × 4 வந்து பண்ணா 108. ஓகேவா, 108 மைனஸ் 31 ஆட் பண்ணீங்கன்னா 931. ரைட்டா, 931. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இது நமக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 139 இருக்குமா. இப்போ நார்மலாக இது ரெண்டுத்துக்கும் இடையே டிஃபரன்ஸை நீங்கள் வேகமாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். 90 வந்திருக்கும். ரெண்டு கடை இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஓகே, மைனஸ் 49க்கும் ப்ளஸ் 139க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 90. ஸோ இப்போ ப்ளஸ் 90 நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2, அதுக்கப்புறம் 1, மிச்சம் 1, 3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 12. ஸோ எக்ஸ் இன்ட்டு 12 முடிஞ்சு போச்சு. எக்ஸ் இன்ட்டு 12. இப்போ நீங்கள் டிவைட் பண்ணுங்க. இங்கே 12 எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கும், 2 டைம்ஸ் வந்திருக்கும். 24 ரிமைண்டர் வந்து 7, அப்போ 6 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. தட்ஸ் ஆல் அபவுட் இட். எக்ஸோட வேல்யூ வில் பி 26. மக்களே இங்கே உட்காந்து இந்த மாதிரிலாம் எழுதி டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஸ்டெப் மார்க் நமக்கு கிடையாது. நமக்கு அப்ரோச் தான் இங்க வந்து மேட்ரு. ஸோ நம்ம என்ன பண்றோம், 28% ஆஃப் 175 வைக்கிறதுக்கு பதிலாக 175% ஆஃப் 28, தட் இஸ் A% of B is equal to B% of A. அப்போ 100% 28, 75% 3/4, 28 4 டிவைட் பண்ணா 7, 7 × 3 21. அப்போ 28 + 21 49 முடிஞ்சு போச்சு. ஸோ 27 × 4 வந்து பண்ணா 108. 7 4s are 28. 8 ரிமைண்டர் வந்து 2, 2 4s are 8, 8 + 2 10. அப்போ 108 மைனஸ் 108 அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31. ஸோ ஆட் பண்ணா 139. 139ல இருந்து 49 வந்து போச்சு அப்படின்னா தட் இஸ் 90. அப்போ 222 + 90 வந்து பண்ணா நமக்கு எவ்வளோ வருது, 312. that is 312 is equal to x into 12. so 12 அப்படியே அதை டிவைட் பண்ணா நமக்கு 36 would be the answer. अभी देखो ना भैया. that is conceptual approach method. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரைட், இப்போ இங்கே பார்த்துருவோம். 27% ஆஃப் யார் சால்வ் பண்றீங்க. ரைட் வாங்க பையா. ஓ பர்சன்டேஜுக்கு 2 0 கட் பண்ணிடு. பர்சன்டேஜுக்கு 2 0 கட் பண்ணிடுவேன். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க 120. இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க 120% ஆஃப் 12. ஸோ அப்போ 100% 12, 25னா 1/4. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணோம்னா 315 ப்ளஸ் இதை 2 டிவைட் பண்ணால் 330. அப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 345. ரைட், 345. ஓகேவா, 345. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறதா நமக்கு வந்து மேட்ரு. ரைட், இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறதா மேட்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
2ஆல மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 3610. அடுத்து 7ஆல மல்டிபிள் பண்ணிடுவோம். 7ஆல மல்டிபிள் பண்ணால் 56, ரிமைண்டர் வந்து 5. 1 7 7 7 + 5 வந்து பண்ணால் 12. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 684 ரைட் மைனஸ். அடுத்து இங்கே என்ன இருக்குது நமக்கு மைனஸ் 17 × 12. ஸோ ஃபஸ்ட்டு 10ஆல மல்டிபிள் பண்ணால் 170. அடுத்து 2ஆல மல்டிபிள் பண்ணால் 34. அப்போ 4 10 ரிமைண்டர் 1 2 ரைட். ஸோ இந்த இடத்துல தென் இது இங்கிட்டு வரும்போது மைனஸ் வந்து இங்கிட்டு வரும்போது என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். சரி, ப்ளஸ் இங்கிட்டு வரும்போது நமக்கு மைனஸாக மாறிடுமா? நமக்கு வந்து அப்போ மைனஸ் 345. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 945 மைனஸ். அப்போ இதுல இருந்து ப்ளஸ் எவ்வளோ கழிக்க போகிறோம்? இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோமா? ரைட்டு. ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 496 நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வந்திருக்கும் நமக்கு? ப்ளஸ் 486. ஸோ சிம்பிள் 9லேருந்து அதானப்பா 9லேருந்து 6 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 3. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6. ஸோ 63. ஸோ இப்போ -63 இஸ் ஈக்குவல் டு -x. இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? நான் இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணுறப்ப தான் என்னோட லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 27 × 18 இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 20 + 7 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை 2ஆல மல்டிபிள் பண்ணால் 36, அதோட ஒரு 0. அதுக்கப்புறம் 7ஆல மல்டிபிள் பண்ணால் 120 126 ரைட். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 17 × 12 இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்? 10 + 2ன்னு பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 10ஆல மல்டிபிள் பண்ணா 170, அடுத்து 2ஆல மல்டிபிள் பண்ணா 34. அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 204. ஓகே, சூப்பரா. அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? 125% ஆஃப் 12 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ 100% + 25%. 100% எவ்வளோ? எனக்கு 12. 25% வந்து 1/3. ஸோ இப்போ ஆட் பண்ணால் எனக்கு வந்து 15. காட் த பாயிண்ட். இந்த மாதிரி பண்ணுவீங்களா எல்லாருமே? கண்டிப்பான முறையில் எக்ஸாம்பிள் இப்படி தான் வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது மெத்தட் வந்து பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 7/13 ஆஃப் 5/6 ஆஃப் 1248 minus 135 plus 20% of 20% of 325. 20% of 325. ஓகே, முடிச்சுடுங்க. ஓகே, சூப்பர். ரைட். எப்படி இருக்கு நமக்கு? 7/13 7/13 into 5/6 5/6 into 1248. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து 6ஆல நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ரைட், 6ஆல நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 6ஆல கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 2 times, ரிமைண்டர் வந்து 0. அப்போ 48. ரைட். ஸோ 13ஆல அடுத்து நம்ம 13ஆல நம்ம டிவைட் பண்ண முடியும். 1 time, ரிமைண்டர் வந்து 7. 7னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6. ரைட், 7னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகே, இப்போ 7 × 5 × 16 வந்து இருக்கா? ஃபர்ஸ்ட் இவனை 2 பேத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். 16 × 5 எவ்வளோ? 80. அப்போ 8 × 7 எவ்வளோ அப்படின்னா 56. அப்போ எவ்வளோ வந்துருக்கும்? 560. இப்போ 25%. உங்களுக்கு 1/5. 25%னா உங்களுக்கு 1/5. அப்போ இதை நீங்கள் 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 65. இப்போ 65ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 135 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ? -70. அப்போ ஆன்சர் வில் பி 490. எப்படி அப்ரோச் புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இங்கே எனக்கு பார்த்தோன்னே தெரியும். இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65. அப்போ 135ல இருந்து 65. ஸோ 135 - 65 நமக்கு இது ஈஸி தானே. 5க்கு 5 வந்து போயிடும். 7லேருந்து 6லேருந்து 7 வந்து சாரி 3லேருந்து 6 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 7. எனக்கு டக்குன்னு ஆன்சர் வருது பாருங்க. அப்படியே சொல்லி பழகிருச்சு. 3லேருந்து 6 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 7. அப்போ 70. அப்போ இது மட்டும் தான் எனக்கு வந்து மேலே. இங்கேயும் நான் ஸ்மார்ட்டாக பண்ணுறேன். எனக்கு 5 மல்டிபிள் பண்ணிட்டா இது 0ல் வந்துடும். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நான் 5ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. 5ஐயும் 16 மல்டிபிள் பண்ணால் 80. அதை நான் மைனஸ்லேயே வச்சுக்கிறேன் 80. அப்போ 8 7 56. ஒரு 0 சேர்த்துட்டேன்னா 560. முடிஞ்சு போச்சா? ஸோ இங்கேயே அதோட அதே மாதிரி சிஸ்டத்துலேயே நான் கால்குலேட் பண்ணிடுவேன் -70. அப்போ 560 நான் 70 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 490 அப்படின்ட்டு என்னோட ஆன்சர். தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 16/10 into 2 power x is equal to 8/8 into 32/4.
கமான் மக்களே 32 பவர் 4. ஓகே ரைட். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 பவர் எக்ஸ், இங்க வந்து 2 பவர் எக்ஸ் 2 பவர் எக்ஸ், அப்ப இன் டர்ம் ஆஃப் எல்லாத்தையுமே நம்ம 2க்கு மாத்தணும். அப்ப 16 அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா 2 பவர் 4 2 பவர் 4 பவர் 10 2 பவர் 4 பவர் 10 இன்ட்டு 2 பவர் எக்ஸ் 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ 8 அப்படின்னா என்னது 2 கியூப், அப்ப 2 கியூப் பவர் 8 2 கியூப் பவர் 8 இன்ட்டு அடுத்து 32 என்னது 2 பவர் 5 சரியா, அப்ப 2 பவர் 5 பவர் 4 2 பவர் 5 பவர் 4. ஆமா ரைட். சூப்பரே 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 சூப்பரே. இப்போ இது என்ன மாதிரி இருக்கு நமக்கு a பவர் m பவர் n அப்படின்னா எப்படி எழுதுவீங்க a பவர் mn அப்படின்னு எழுதுவீங்களா a பவர் mn. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க, நம்ம ஆப்ல சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், அதுல நான் நடத்தியிருப்பேன் சர்ச் அண்ட் இண்டீஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான என்ன சொல்ல அப்படின்னா சர்ச் அண்ட் இண்டீஜ் கான்செப்ட். இது வந்து டிவைட் வந்தா என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணா வந்துடணும், இதுலயே டெசிமல் வந்தா என்ன பண்ணும் அப்படின்றது தெளிவா நடத்திருப்பேன், செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா, ஸோ மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 40 சென் பவர்ல வந்து எக்ஸ் 40 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 24. ஸோ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 20. ஸோ அப்போ 44 அப்போ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 44, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 பிளஸ் எக்ஸ், இந்த சைடு நமக்கு 40 பிளஸ் எக்ஸ் 40 பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4. ஸோ எக்ஸோட வேல்யூ வில் பி 4. எக்ஸோட வேல்யூ வில் பி 4. தட்ஸ் ஆல் அபவுட் இட். எக்ஸோட வேல்யூ வில் பி 4. திருப்பி உட்காந்து பவரை ஆட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது, டேரக்டா பவரை மட்டும் மல்டிபிள் பண்ணி எழுதிங்க. 4 10s are 40 plus x, அதுக்கப்புறம் 3 8s are 24, 5 4s are 20, 24 plus 24 plus 20 வந்து பண்ணா 44. இங்க 40ல இருந்து 44 டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 4. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4. ஓகே ரைட். ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ரைட். ஹோம்ஒர்க் கொஸ்டினை சால்வ் பண்ணி குரூப்ல எல்லாருமே கமெண்ட் பண்ணி விடுங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹோம்ஒர்க் சம், வேலிடான கொஸ்டின் ரைட். 88% of 175 plus 6% of 600 is equal to x percentage of 75 plus 16% of 500 plus 86 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். டைம் அண்ட் ஒர்க்கோட சேர்த்து நான் டிஐ கொண்டு வந்துடுவேன் சரியா. டைம் அண்ட் ஒர்க்கு பிளஸ் 2 டிஐ இப்படிதான் நம்ம வந்து போறோம் சரிங்களா. அதுக்கு அடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு டாபிக்கோட டிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ரீசனிங் செஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டாபிக்ஸ் உங்களுக்கு மிஷனரிஸ் வரும், பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பசில் நான் சால்வ் பண்ணி காட்டுவேன், 2 பசில்ஸ் அண்ட் சிட்டிங்ஸ். ஓகேவா, பசில்ஸ் அண்ட் சிட்டிங்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். இது அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் மார்க் டெஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு உள்ள மார்க் டெஸ்ட் ஆட் ஆயிரும் ஒரு ஃபியூ டேஸ்ல. ஸோ மார்க் டெஸ்ட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அப்படி இல்லை அப்படின்னா சண்டே சரியா. மேக்ஸிமம் சாட்டர்டே ஈவினிங் நம்ம வச்சிருவோம். சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 PM. ஸோ 6:30 PM என்னுடைய மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அந்த வீக்குக்கான இனிமேல் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த வீக்குக்கான டாஸ்க் நான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஒரு வீக்லி டாஸ்க், ஏன்னா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ வீக்லி டாஸ்க் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த வீக்லி டாஸ்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அந்த வீக்லி டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் அதோட கம்ப்ளீட் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மென்டர்ஷிப் மணிசரோட ஸ்பெஷல் மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆட் ஆயிரும் சரியா. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டு விட்டு அப்படியே மறந்து விடாதீர்கள். ஸோ அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நாளையில இருந்து லைவ் டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி சரிங்களா. இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாருமே ரெடியா. ஸோ டைமரோட சால்வ் பண்ண போறீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ராக்சிமேஷன், கம்ப்ளீட் அப்ராக்சிமேஷன் உங்களுக்கான முதல் கேள்வி இது. ஓகே, ட்ரை பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 செகண்ட் டைம் தரேன், 30 செகண்ட். ஓகே,
முடிச்சவங்க குட் மார்னிங்மா. பாருங்க எவ்வளவு பேர் இருக்கானுங்க, எவ்வளவு பேர் தான் லைவ் அட்டன் பண்றானுங்கன்னு பாத்தீங்களா. 30 செகண்ட். முடிச்சாச்சா? இது கொஞ்சம் ரொம்ப நேரமே கொடுத்துட்டேன் டைமிங். ஸோ இது கொஞ்சம் நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, சார் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்கிறது, இது எல்லாருக்குமே ஒரு குழப்பிஃபைங்காக தான் இருக்கும். லைக் 48.9 இருக்குல்ல, ஸோ 48.9 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பிஃபைங்காக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக 48.9 அப்படின்னா நம்ம எப்படி அடிச்சுப்போம், 48.9 49. அப்போ 49 டிவைடட் பை 6, 49 டிவைடட் பை 6 பிளஸ். ஸோ இங்கே என்ன இருக்கு நமக்கு 19.80. அப்போ இது எப்படி அடிச்சுக்கலாம் நம்ம, 20 × 2 - 15 இஸ் ஈக்குவல் டு எக்ஸா. ஸோ நார்மலாக நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து 9 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கும். சரியா, 8ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8 டைம்ஸ் வந்திருக்குமா, எவ்வளோ, 6 8 48. ஸோ 8 ப்ளஸ் 40 - 15. அப்போ என்னதுப்பா நமக்கு 48 - 15. அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 33. தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 33. பட் இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பே நம்ம எழுதக்கூடாது. ஓகேவா, நம்ம கண்டிப்பான முறையில் இந்த ஸ்டெப் எழுதக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதவே கூடாது எக்ஸாம்ல. எப்படி ஸ்டெப் எழுதாம அப்ரோச் பண்றது அப்படின்னா, இங்க நார்மலா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எவ்வளோ 48.9, 48.9னா 49. அப்ப 49 6 அடிச்சா 6 8 48. ஸோ 8. இங்க வந்து 20 × 2 வந்து பண்ணா 40. அப்ப 40 + 8 48. இதை மட்டும் தான் எழுதணும். ஸோ அப்ப 48 - 15 வந்து பண்ணா 33. இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு மேக்சிமம் எடுக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்டா தான் இருக்கும். சரியா, SBIBO IBPS POல வருதுன்னா இந்த லெவல்ல தான் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ட்ரை டு சால்வ் திஸ் சம். கம்ப்ளீட் உங்களுக்கு ப்ராக்டிஸாக தான் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி முதல்ல சிஸ்டமை வச்சு நம்மளால என்ன அப்ரோச் பண்ண முடியும்னு பாருங்க. சிஸ்டம் வச்சு நம்ம அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் பேப்பர் அப்ரோச் வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனல் அப்ரோச் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா, சிஸ்டம் அப்ரோச், அதுக்கப்புறம் பேப்பர் அப்ரோச், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷனை வச்சு நம்ம டப்பட்டா அப்படின்னு போயிடணும். ஓகே, எஸ், ஓகே. 30 செகண்ட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்ரோச் எப்படி பண்ணீங்க, சிஸ்டம் அப்ரோச் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வைங்க. இது எவ்வளோ 85. ஸோ 85 பிளஸ் இங்கே 78 - 69, 78 - 69 டிவைடட் பை 7 ரைட்டா. ஸோ இன்ட்டு நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போ முதல்ல நம்ம இதை டீகோட் பண்றேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ எடுப்பேன், 95 + 78 - 69 இன்ட்டு 1/7 இன்ட்டு 9. முடிஞ்சு போச்சா, 1/7 இன்ட்டு 9. நார்மலா நல்லா ஞாபகம் வைங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 69 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த 69 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆல டிவைட் ஆகாது. சரியா, அப்ப 7ஆல டிவைட் ஆகுற மாதிரி 69க்கு பக்கத்துல இருக்கிறது என்னது, 70. அப்ப இங்க எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கும், 10 டைம்ஸ் வந்திருக்கும். புரியுதா, 69 எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா 7ஆல எனக்கு வந்து டிவைட் ஆகாதுப்பா. அப்சல்யூட்லி 69ன்றது எனக்கு 7ஆல டிவைட் ஆகாது. அப்ப 69க்கு பக்கத்துல இருக்க 7 டிவிஷன் என்ன, 70. அப்ப இங்க 10 டைம்ஸ் வரும். அப்ப 10 × 9 வந்து பண்ணா 90. ஸோ 90. 72ல இருந்து நம்ம 90 வந்து கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவுப்பா கிடைக்கும், 12. அப்ப -12 முடிஞ்சு போச்சா. அப்ப 85ல இருந்து நம்ம 12 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 73. ஸோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 73 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். காட் த பாயிண்ட் கைஸ், எவ்ரிபடி? எஸ். ஸோ இந்த இடத்துல இதுதான் நமக்கு வந்து மேட்ரு. இங்க வந்து நீங்க அப்ராக்சிமேஷன்லாம் வேணாம். சிம்பிள். நமக்கு 69க்கு பக்கத்துல வர 7 டிவிஷன் என்ன, 70. அப்ப 10 டைம்ஸ். அப்ப என்ன, 10 × 9 வந்து பண்ணா நமக்கு வந்து 90. அப்ப இங்க வந்து 78. அப்ப 90ல இருந்து 78 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 12 -12. அப்ப 85ல இருந்து -12 வந்து பண்ணா 73 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். சூப்பரா. ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி. சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாரை சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். கட 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 கட. ஓகே, ஓகே. சால்வ் பண்ணியாச்சா? முடிச்சாச்சுன்னா ஆன்சரை போட்டு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். வெரி குட். எஸ், ஓகே. ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே டர் ஆயிட்டீங்களா மக்களே? இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றேன்றதை மட்டும் பாருங்க. இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 15%. 15% ஆஃப் 500 வந்து பண்ணா எனக்கு 2 ஜீரோ வந்து போயிடும். 15 × 5 வந்து பண்ணா 75. ரைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா 13, இது வந்து 13, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஜீரோ போயிருச்சு அப்படின்னா 130. ரைட். இங்க வந்து 20. ஸோ அப்ப வந்து 2 ஜீரோ ஓட்டு 5ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 30. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன்னா 5 10 மிச்சம் 1. ஸோ இதை நான் 5ஆல டிவைட் பண்ணா 61 என்னோட ஆன்சர். நான் சால்வ் பண்ணி முடிச்சுட்டே விட்டேன். 61 அப்படின்ட்டு என்னோட ஆன்சர். எப்படி என்னோட சிஸ்டம் அப்ரோச்? நான் எதுவுமே பண்ணல, எடுத்து எழுதல, செய்யலன்ற அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பை அப்படின்ற மாதிரியே நான் அப்ரோச் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் பை அப்படின்ற மாதிரியே நான் அப்ரோச் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல நான் என்ன சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சால்வ் பண்ணிடுவேன். இங்க நல்லா கவனிங்க, நான் அப்சர்வ் பண்றேன். இது 15% ஆஃப் 500. அப்ப 500னா 2 ஜீரோ இருக்குமா? அப்ப இந்த பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ போயிடும். அப்ப 5 மட்டும் இருக்கும். அப்போ 15 × 5 வந்து பண்ணா 75. ரைட். நெக்ஸ்ட் பிளஸ். அப்ப பிளஸ் நான் இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ 12.8. அப்போ 12.8னா என்னது? 13. இங்க எவ்வளவு? 999.8னா 1000. அப்ப 1000த்துல 2 ஜீரோ போயிடுச்சுன்னா 10. அப்ப 13 × 10 வந்து பண்ணா 130. 130. சூப்பரா. தென் இது என்னது? நமக்கு 20%. இப்ப 500, இங்க 500 இருக்கு. அப்ப பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ போயிடும். அப்ப 20 × 5 வந்து பண்ணா நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100. அப்ப இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவுப்பா? 305. அப்ப இதை நான் எதாவது டிவைட் பண்ண போறேன். நான் அங்கிட்ட 5 இருக்கு. அப்ப 5ஆல நான் டிவைட் பண்ணா எனக்கு 61. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 61 அப்படின்றது என்னோட ஆன்சர். எப்படி? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்க உட்காந்து ஒவ்வொன்னா இப்படி எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. ஸோ 15% ஆஃப் 500 பிளஸ் 13% ஆஃப் 1000. 13% ஆஃப் 1000. அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு பிளஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க 20% ஆஃப் 500. இந்த மாதிரி எழுதல்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதறல்கள்லாம் இருக்கக்கூடாது. சரியா? சுஜய் சொல்ற மாதிரி கதறல்ஸ்லாம் இருக்கவே கூடாது. ஒன்லி செதறல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். கதறல்ஸ், நோ கதறல்ஸ். ஓகேவா? ஸோ கதறல்ஸ் அப்படின்றது இங்க நமக்கு இருக்கவே கூடாது. ஒன்லி செதறல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இதை பண்ணிட்டு நீங்க பண்றப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிப்பேன். ஸோ பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ அடிப்பேன். பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ அடிப்பேன். பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ அடிப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் மல்டிபிள் பண்ணுவேன். வேணாம் விவகாரம் ஆயிருவேணா, டைரக்டா மைண்ட்லயே சால்வ் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சால்வ் பண்ணிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் தரமான சிறப்பான கேள்வி. யாரு சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே, 30 seconds. ஓகே, ஸ்பீடு, ultra speed. Come on guys, anybody ஆன்சர் போட்டிங்களா? 30 seconds. இப்போ பாருங்க நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஸோ 90, அதுக்கப்புறம் இங்க வந்து 30, ஒரு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 27. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரூட் இருக்கா? அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா +18. ஸோ 18 + 18
இன்ட்டு 5 வந்து பண்ணால் 18 இன்ட்டு 5 வந்து பண்ணால் 90. ஓகேவா? 18 5 வந்து பண்ணால் 90. ரைட்டா? சரி 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 சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23 இன்ட்டு 5 வந்து பண்ணால் எனக்கு எவ்வளோ? 5. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 115. ஸோ ஆட் பண்ணால் 7 3 1 137. ரைட்டா? 23 தானே? 23 சரியா? 23 இன்ட்டு 5 வந்து பண்ணால் 115. ரைட். அடுத்து இங்கே எவ்வளோ இருக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12. ஸோ இதுல இருந்து நான் என்ன கழிச்சுவேன் அப்படின்னா 120 நான் கழிச்சிடும். கழிச்சிட்டா என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 1 வருதா? ஐம் சாரி கேஸ். ஒரே நிமிஷம். ஒன் செகண்ட். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 0 வந்து போயிடுச்சுன்னா இங்கே வந்து 27. கரெக்டு. பட் இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அதனால் கவனிங்க. ரைட். இது வந்து நமக்கு எதுக்கு பக்கத்தில் இருக்கிறது? எதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர்? 28 ஸ்கொயர். நான் தப்பாக பண்ணிட்டேன். 28 ஸ்கொயர். சரியா? அப்போ 28 இல்லை 25 ஸ்கொயர் 625 வருமா? அப்போ 23 தானே? 23 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 529. அப்போ 23 இன்ட்டு 5 வந்து பண்ணால் 15 10 11. ரைட்டா? ஸோ அப்போ இங்கே எவ்வளோ? 1 1 5. ரைட். ஸோ 90 90% ஆஃப் 30 0 பெறும். ஸோ அப்போ இங்கே வந்து 2 4 2. ஸோ அண்ட் தென் இங்கே வந்து நம்ம 120 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 2 22. ஸோ ஆன்சர் வில் பி 22. ஆன்சர் வில் பி 22. போட்டாச்சா? ஆன்சர் வில் பி 22. எஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்றதை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எனக்கு தெரியுது இது 90% ஆஃப் 30. கரெக்டாக? அப்போ 90ல் ஒரு 0 இருக்கு, 30ல் ஒரு 0 இருக்கு. அப்போ 0 0 போயிருச்சுன்னா 9 இன்ட்டு 3. ஸோ அப்போ 9 3s எவ்வளோ அப்படின்னா 27. 9 3s எவ்வளோ? 27. ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 530. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? 23. அப்போ 23 இன்ட்டு 5 வந்து 23 இன்ட்டு 5 வந்து பண்ணால் 115. அப்போ இங்கே ஆட் பண்ணால் 12 4 1 142. ஸோ இங்கே எவ்வளோ இருக்கு? 12 இன்ட்டு 10. 12 இன்ட்டு 10 வந்து பண்ணால் 120. அப்போ இதுலேருந்து நம்ம அப்படியே 120 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ தட் ஆன்சர் வில் பி 22. ஸோ ஆன்சர் வில் பி 22. தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஓகே, சிஸ்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சிஸ்டமை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன். கமான் மக்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. Okay, 30 seconds. 6/3% of 450 divided by 12 into 2 square. Okay, 2 square. Right, x minus 18.88 the whole square plus 18.11 the whole square plus 33. Okay, simple. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து இது நம்ம எப்படி எழுதலாம்? 16 divided by 3 into 1/100 into நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 450. ரைட், 450. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிவைட் இருக்கு. டிவைடை நம்ம எப்படி மாத்திடுவோம்? இன்ட்டுக்கு மாத்திடுவோமா? அப்ப இன்ட்டுக்கு மாத்தினா டிவைடர்ல வந்துருமா? ஸோ அப்போ அதை எப்படி எழுதுவோம்? நமக்கு இது ரூட் ஆஃப் 143. அப்போ அது பக்கத்தில் இருக்கிறது 44. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 12 ஸ்கொயர் இன்ட் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ். ஸோ இது என்னது? நமக்கு 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயர் எவ்வளோ? 361 பிளஸ் இங்கே வந்து 18 ஸ்கொயர் எவ்வளோ? 324 பிளஸ் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 பிளஸ் 33. புரியுதாப்பா? இங்கே 18.88%. அப்போ என்னது? நீங்க 19 ஸ்கொயர் எவ்வளோ? 361. இங்க நமக்கு என்னது? 18.11. அப்ப இது நமக்கு என்னது? 18 ஸ்கொயர். 18 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 324. அதான் நான் எழுதியிருக்கிறேன். ரைட்டு. இப்போ நம்ம பண்ணோம்னா இதை நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 7 5 3. ரைட்டா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம வந்து 61க்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா -4. அப்ப இங்க நமக்கு என்ன வந்திருக்கும்? x -4. டைரக்ட்லி x -4. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஜீரோவுக்கு நம்ம ஒரு ஜீரோ நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு ஜீரோவுக்கு நம்ம ஒரு ஜீரோ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ரைட், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம்.
அடுத்து இங்க நான் வந்து 2ஆல டிவைட் பண்ணனா 2ஆல நான் இந்த இடத்துல 2ஆல டிவைட் பண்ணா இங்க வந்து 8, இங்க 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5. ரைட், தென் இங்க நான் அகைன் இங்க வந்து 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9. தென் 3ஆல நான் 9 டிவைட் பண்ணா எனக்கு வந்து 3 டைம்ஸ், 3ஆல நான் 12 டிவைட் பண்ணா எனக்கு வந்து 4 டைம்ஸ், 4ஆல நான் 4 அடிச்சிட்டா எனக்கு வந்து 4 வந்து கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், 8 மட்டும் இருக்கும். அப்ப 8 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 4. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. பியூட்டிஃபுல் கொஸ்டின். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12. முடிஞ்சு போச்சு. எக்ஸோட வேல்யூ என்னது பார்ட் 2. இந்த இடத்துல நீங்க வந்து 16.3% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறத தாண்டி சிம்பிளி 16 டிவைடட் பை 3 இன்ட்டு 1/100 வச்சே சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும். புரியுதா? எதுக்கு உட்காந்துக்கிட்டு அதை நோண்டிக்கிட்டு அதை வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாத்தணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்ராக்சிமேஷன் வருது அப்படின்னா சிம்பிளி இப்படி பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, முடிஞ்சு போயிடும். சப்பையா முடிஞ்சு போயிடும். டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரைட். ஸோ அப்போ அதுக்கடுத்து இங்கே நமக்கு என்ன இருக்கு, ரூட் ஆஃப் 144. 144ஓட ரூட் என்ன 12. அப்போ 1/12. இங்கே 2 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர் எவ்வளோ 4. அப்போ இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணுறேன். திருப்பி இங்கே 8, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 2ஆல் அடிச்சா, அடுத்து வந்து 5ஆல் அடிச்சா இங்கே வந்து 9, அடுத்து 3ஆல 9 அடிச்சா 3 3s are 9, அடுத்து 3ஆல 12 அடிச்சா 4. அப்போ 4க்கு 4 கேன்சல் ஆயிடுது. தட்ஸ் ஆல் அபவுட் இட். அப்போ இந்த சைடு நமக்கு வந்து 4 இருக்கு, இந்த சைடு நமக்கு 8 இருக்கு. -4 இங்கிட்டு வரும்போது +4 மாறிடும். அப்போ 8 + 4 வந்து பண்ணா நமக்கு வந்து 12. ஸோ ஆன்சர் வில் பி 12. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி சூப்பர் இம்பார்ட்டன்ட் அண்ட் வேலிட் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ். கமான் மக்களே. செகண்ட்ஸ் முடிய போகுது. இந்த கொஸ்டின்லாம் பியூட்டிஃபுல்லா சால்வ் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் நம்மளுடைய பர்சன்டேஜ் கால்குலேஷன் டெக்னிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸ்பீட் மேக்ஸ்லேயும் நடத்தியிருப்பேன், பர்சன்டேஜ் வீடியோலையும் நான் வந்து நடத்தியிருப்பேன். அதை போய் பாருங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணுறேன்னு மட்டும் கவனிங்க, அதோட வேல்யூ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ நார்மலாக இதை நம்ம எப்படி சொல்லலாம், 8%. சரியா, 8%. 8% ஆஃப் 150. 8% ஆஃப் 150 மைனஸ் இங்க நமக்கு என்ன வந்திருக்கும், 4%. ரைட், 4%. ரைட், 4% of 4% of 4% of 1600. 4% of 1600 plus இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 22%. ரைட், 22%. ரைட், 22% of 22% of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. 22% of 400 is equal to நமக்கு என்னது, x square plus 11. x square plus 11. ரைட், இப்போ பாருங்க. இப்போ நமக்கு 8% ஆஃப் 150 கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நான் சிம்பிளி 150% 150% ஆஃப் 8 நான் கண்டுபிடிச்சிருவேனா. ஸோ 150 நம்ம எப்படி பிரிக்கலாம், 100 + 50 பிரிக்கலாமா. ஸோ 100%, அதுக்கப்புறம் நம்ம 50% பிரிக்கலாம். ஸோ 100% என்னது, அந்த கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ. அப்போ 8 அப்படியே வந்துடும். 50% என்னது, 100ல பாதி. அப்போ 8ல பாதி எவ்வளோ அப்படின்னா 4. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ, 12. டேரக்டா நம்ம 12 போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ அடிச்சுட்டு இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -64. அடுத்து பிளஸ் இந்த பர்சன்டேஜுக்கு இந்த 2 ஜீரோ நீங்க கட் பண்ணிட்டு இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோப்பா, 88. முடிஞ்சு போச்சா. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுவோமா. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 100. சரியா, 12 + 88 100. 100ல இருந்து 64 வந்து போச்சுன்னா நமக்கு 36. அப்போ 36 is equal to x square plus 11. அப்போ 11 இங்கிட்டு வரும்போது சப்ராக்ஷன்ல மாறிடுமா. அப்போ 36ல இருந்து 11 வந்து போச்சுன்னா 25. அப்போ 25 is equal to x square. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. பியூட்டிஃபுல் கொஸ்டின். இந்த இடத்துல நீங்க உட்காந்து டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டோட்டலி டைம் வேஸ்ட். இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க 8 divided by 100 into 150 ஒரு ஜீரோ அண்ட் தென் இங்க அடிச்சா நமக்கு வந்து 4, இங்க அடிச்சா நமக்கு வந்து 5, அடுத்தது இங்க அடிச்சோம்னா நமக்கு வந்து 3 டைம்ஸ். இரண்டையும் மல்டிபிள் பண்ணா 12. இப்படி பண்ணா நல்லா தான் இருக்கும், பட் ஆனா எக்ஸாம்ல நேரம் பத்தாது.
ஸோ நான் இதை எழுதவே மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 8% ஆஃப் 150, அப்போ 100% 8, 50% 50% 4, அப்போ 8 + 4 12 மட்டும் போட்டுறேன். அடுத்து 4% 1600, 2 0க்கு 2 0 போயிடும். 16 × 4 வந்து பண்ணா 64 -64. இங்க 22% ஆஃப் 400, ஸோ 400ல 2 0 போச்சுன்னா 4, அப்போ 22 × 4 88, அப்போ 12 + 88 100, 100ல இருந்து 64 வந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளவு அப்படின்னா 36 முடிஞ்சிச்சு. அப்போ 36 = x² + 11 அப்படின்றத நான் எழுதுவேன் எக்ஸாம்ல, மற்ற எதுவுமே நான் பண்ண மாட்டேன். புரியுதா எப்படி அப்ரோச் பண்ணணும்ட்டு? உட்காந்து இப்படி எழுதிக்கிட்டு இருக்கலாம் நேரம் இருக்காதுப்பா. ஸோ ஒரு சில விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே, மாக் டெஸ்ட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்க இப்படிதான் பண்ணணும். மணி சார் எப்படி பண்றாரு? மணி சார் என்ன சொன்னாரு? 8% ஆஃப் 150, அப்போ 150னா 100 + 50, அப்போ 100% 8, 50% 4, அப்போ 8 + 4 12 முடிஞ்சு. அடுத்து 2 0க்கு 2 0 கட் பண்ணிரு. 16 × 4 64, நம்ம படிச்சதுதான். அடுத்து 22 × 4 வந்து பண்ணா 88, 88 + 12 100, 100ல இருந்து 64 போச்சுன்னா 36, அப்ப இந்த சைடு என்ன இருக்கு? 11 இருக்கு. 11 இங்கிட்டு வரும்போது -11, 36ல இருந்து 11 வந்து போச்சுன்னா எவ்வளவு வந்திருக்கும்? 25 தானே வந்திருக்கும். அப்ப x² வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. தட்ஸ் ஆல் அபவுட் இட். எப்படி மெத்தடை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க, சாரோட மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இங்க நான் எப்படி சால்வ் பண்ணுவேனோ அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. நான் எப்படி சால்வ் பண்ணுவேனோ அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. கமான் கைஸ், கமான் கமான். கமான் கைஸ். ரைட், இப்போ பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன், மைண்ட்ல செஞ்சு காட்டுறேன், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போமா. 35%, அப்போ 25% 10%. ஸோ 25% எவ்வளோ அப்படின்னா 45. 4 வாட்டி மிச்சம் 2 5, ரைட். 4 16 மிச்சம் 2 5, அப்போ 45. 10% எவ்வளோ? 18. அப்போ 45 + 18 வந்து பண்ணீங்கன்னா 63. ஸோ மைனஸ் இங்கே 77 ÷ 11 7. அப்போ 63ல இருந்து 7 வந்து போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ? 63. இங்க வந்து 63ல இருந்து 7, 63ல இருந்து 7 வந்து போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோப்பா வந்திருக்கும்? 6, ரைட். 6. ஸோ இப்போ 6 இங்க வந்து பாத்தீங்கன்னா 8², 6 + 8 14. ஸோ இப்போ 14. இந்த சைடு என்ன இருக்கு? ஒரு லைக் இங்க 1 0க்கு 1 0 வந்து போயிருமா? 1 0 1 0 வந்து போயிடும், ரைட். 16. ஸோ அப்போ இங்க வந்து x² இருக்கா? x இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. இங்க நமக்கு வந்து லைட்டா ஜர்க் அடிக்குது, ஒரு நிமிஷம். இங்க 1/700 இருக்கா? அப்போ 1 0 1 0 போயிடும். இப்போ 70. 70 அங்கிட்டு போறப்ப 1 செகண்ட். ஸோ இப்போ இங்கே நமக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நமக்கு எப்படி வந்திருக்கும்? 35%. இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன். 35% ஆஃப் 180, ரைட். ஸோ 35% நம்ம எப்படி பிரிக்கலாம்? 25% + 10%, அதுதான் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ? 35%. இப்போ 25%னா 1/4. அப்போ 180 நீங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4 16, ஸோ 4 16, மிச்சம் எவ்வளோ? 2, ஸோ 5. அடுத்து 10% என்னென்ன? ஒரு சாந்தலி புள்ளி வச்சுட்டா 10% கிடைச்சிடும். அப்போ 18. அப்போ 3 மிச்சம் 1 6, 63, ரைட்டா. மைனஸ் இங்க என்ன இருக்கு? -77 × 1/11. ஸோ அப்போ இங்க அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 7. இப்போ -7 ப்ளஸ் இங்க என்ன? அது நமக்கு 8². 8² வேல்யூ என்ன? சரி, 2² வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்போ +x = இங்க என்னதுப்பா நமக்கு? 1/10 × 70. அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 70. சரி, 700. 1/10 × 700. அப்போ ஒரு 0க்கு 1 0 போயிடுச்சுன்னா 70. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 64ஓட நம்ம 1 ஆட் பண்ணிட்டோம்னா, சரி 61ஓட 1 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 64. அப்போ 64 + x = 70. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. எக்ஸோட போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. புரியுதா? நம்ம பர்சன்டேஜ் கால்குலேஷன் மெத்தட் இங்க எப்படி யூஸ் ஆகுதுன்னு. 35% அப்படின்னா 35% நம்ம எப்படி சொல்றோம்? 35% நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா we say like this: 25% + 10%, 25% + 10%. ஓகே, 25%னா 1/4. அப்ப 180 ÷ 4 நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 45. ப்ளஸ் 10%னா 18. ஸோ ஆட் பண்ணா 63. செம்ம ஸ்பீடா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய சம் நீங்க சால்வ் பண்றீங்களா, எக்ஸாம்ல நீங்க போடும்போது, இப்போ நீங்க வந்து மாக் டெஸ்ட் எடுக்கும்போது இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கேயும் அதே தான் ட்ரை பண்ண போறீங்க. பர்சன்டேஜ் வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
20 செகண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு டைம். 20 செகண்ட், ஒன்லி 20 செகண்ட், ஒன்லி 20 செகண்ட், ஒன்லி 20 செகண்ட். கமான் கைஸ். வெரி குட். இப்போ இங்க என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே பார்ப்போமா? 120% ஆஃப் 75. 75னா 3/4. 120 4ஆல டிவைட் பண்ணா 30. 30 into 3 வந்து பண்ணா 90. ரைட். மைனஸ் இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு? 250, அதாவது 215% ஆஃப் 20. அப்ப 20% ஆஃப் 215 வச்சுக்கலாமா? 20னா 1/5. அப்ப 215 5ஆல டிவைட் பண்ணா 4, மிச்சம் 3, 23. சரியா? 20ல நமக்கு 4 வாட்டி இருக்கும். 20ல நமக்கு 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து 4 வாட்டி வரும். மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ? 1. இப்போ வந்து எவ்வளோ வாட்டி 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 43 இஸ் ஈக்குவல் டு ரைட். இங்க என்னது? 1/4 of 500. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கும்? 500 நம்ம 4ஆல டிவைட் பண்ணா 5ல 1 வாட்டி, மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கும்? 1. இப்போ 10ல 2 வாட்டி, மிச்சம் வந்து 2னா நமக்கு வந்து 5 - x. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இப்போ சிம்பிள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கொண்டு வந்துருவீங்களா? இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸா மாறிடுமா? அப்ப -43 அங்க ஆட் பண்ணும்போது 8 6 1. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இது மைனஸ், இதுல இருந்து நம்ம பிளஸ் 90 நம்ம கழிச்சோம் அப்படின்னா -78 இஸ் ஈக்குவல் டு -x. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 78. தட்ஸ் ஆல் அபவுட் இட். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 78. எங்கேயாச்சும் எழுதுனா ஏதாவது பண்ணேன்னா சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்க. மைண்ட்ல நம்ம சால்வ் பண்ணணும்ப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இது நமக்கு எவ்வளவு அப்படின்னா 120% ஆஃப் 75 மைனஸ் இங்க நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 215% ஆஃப் 20. 215% ஆஃப் 20 is equal to 25% of 500. 25% of 500 minus x. 25% of 500 minus x. Got it? Minus x. இப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம 75%. இப்போ நம்ம ஈஸியா 75% ஆஃப் ரைட். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 75% ஆஃப் 120ன்னு மாற்றிடுறேன். மைனஸ் இதை நான் எப்படி மாற்றிடுறேன்? 20% ஆஃப் 215ன்னு மாற்றிடுறேன். ஸோ 25% எனக்கு 1/4. அப்போ 1/4 ஆஃப் 500 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றிடுறேன். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ 75%னா உங்களுக்கு என்ன தெரியும்? 3/4. அப்போ 3/4 into 120. ஸோ வேல்யூ என்ன? இங்கே 4ஆல் அடிச்சா உங்களுக்கு வந்து 30. ஸோ 90. அடுத்து 25%. 20%னா 1/5. அப்போ இதை 5ஆல் அடிச்சா நமக்கு எவ்வளோ அப்படின்னா -43 இஸ் ஈக்குவல் டு இங்கே நீங்கள் 4ஆல் அடிச்சா 1 டைம், ரிமைண்டர் 1. அப்போ 2 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 2 5. அப்போ 125 minus x. ஸோ அப்போ நான் எத்தனை ஸ்டெப்பை நான் வந்து முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்பை நான் சால்வ் பண்ணலை, இந்த ஸ்டெப்பையும் நான் சால்வ் பண்ணல, இந்த ஸ்டெப்பையும் நான் சால்வ் பண்ணல. டைரக்டா ஒரே ஒரு ஸ்டெப், டைரக்டா நான் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எழுதியிருக்கேன். ஆன்சரை போட்டு விட்டு போயிட்டே இருக்கேன். புரியுதாப்பா? மைண்ட்லேயே நீங்க கொண்டு வாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மாக் டெஸ்ட் எடுங்க. செக்ஷனல் மாக் டெஸ்ட் நீங்க தயவு செஞ்சு எடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? எடுத்துட்டு நீங்க எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ எடுத்துட்டு குரூப்ல அப்டேட் பண்ணுங்க, நான் வந்து உங்களை வந்து கரெக்ட் பண்றேன். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி. ஸோ இதுவும் அதே மாதிரி மைண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. யாராச்சும் பென் பேப்பர் எடுக்காம கொஞ்சம் இது பண்ணிட்டு சிஸ்டம் பார்த்து அப்ரோச் பண்ணுங்க. இதான் உங்களுடைய எக்ஸாமோட சிஸ்டத்தை பார்த்து அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணிட்டு எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க, அண்ணே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அந்த மாதிரி எங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எஸ், கமான் கைஸ். யாரு பண்ணீங்க? யாராச்சும் ஒரு ஆள், யாராச்சும் ஒரு ஆள். கமான் கமான் கமான், எனி ஒன் ஆஃப் யூ. ஓகே, சூப்பர். இப்ப பாருங்க, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் 50. 40னா 50யா? அப்போ 80ல பாதி எவ்வளோ? 40. அடுத்து 11% ஆஃப் 11% ஆஃப் 100.
அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% எவ்வளோ 11 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இங்கே 1/25% 400. அப்போ என்னோட வேல்யூ என்ன 1/4 இன்ட்டு 400 வந்து பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100. ரைட். ஸோ இப்போ இது இங்கிட்டு வரும்போது எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 140 இருந்து நான் 11 கழிச்சிட்டேன் அப்படின்னா 129 எனக்கு அந்த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். That's all about it. Option A is the right answer. Option A is the right answer. Okay. Option A is the right answer. முடிஞ்சு போச்சா? எப்படி? சூப்பரா இருக்கா மக்களே? ஃபயர் பட்டனை போட்டு விடுங்க. புரியுதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இங்க பாருங்க. இது வந்து 79.69 இருக்கா? அப்ப இது என்ன வந்திருக்கும் 80%. ஸோ 80% 49.7 இருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் இங்க 11%. 11% of 100. 11% of 100 is equal to x minus 25% of 25% of இங்க என்ன வந்திருக்கும் நமக்கு 400. சார் மைண்ட்லயே கொண்டு வந்துடுறேன். இப்போ இது எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு 50% of 50% of 80 is minus இங்க வந்து நமக்கு என்னது 100%. ஸோ 100% of 11. ஸோ அப்போ 100% என்னது 1. இப்போ 1 into 11 11. அவ்வளோதான். 25% 1/4. அப்போ இங்க 4 அடிச்சா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100. That's all about it. அப்போ 50% எவ்வளோ 40 இங்க minus 11 is equal to x minus 100. ஸோ plus 100 minus 100 இங்கிட்டு வரும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 100 plus 40 வந்து பண்ணோம்னா 140. ஸோ minus 11 வந்து பண்ணா 129 will be the answer. சால்வ் பண்ண முடியலையாப்பா எவ்ரிபாடி? எஸ், சால்வ் பண்ண முடியுதா இல்லையா? கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த கேள்வி உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन. try to solve this sum. அடுத்த கேள்வி x% of 80 is equal to root of இங்க ரொம்ப கவனம் தேவை. இந்த கொஸ்டின்ல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ல ஏன் கவனம் தேவை அப்படின்னா இங்க வந்து ரூட் கொடுத்துருக்காங்களா? இந்த ரூட் நமக்கு எது வரைக்கும் போகும் அதான் மேட்டர். சரிங்களா? அதான் மேட்டர். இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரூட் எது வரைக்கும் போகும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஃபுல்லா எடுப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படி ஃபுல் ரூட் வரும் சார். அது நிறைய பேர் எடுப்பாங்க. ஃபுல் ரூட் எடுக்கிறது ஏன் அப்சல்யூட்லி ராங். ஃபுல் ரூட் எடுத்தோம்னா ஏன் அப்படின்னா ஃபுல் ரூட் எடுக்கிறது ஏன் தப்பு அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த ரூட்டுக்கு அப்புறம் இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு அர்த்தம். புரியுதா? பாக்ஸ் வந்துருக்குன்னா இதுல இருந்து இது வரைக்கும் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து இது வரைக்கும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அப்போ இந்த ரூட் நமக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? ஸோ இங்க இருந்து இந்த பாக்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து இருக்கு. முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ 12 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 144. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னா எவ்வளோ 25. அப்போ இது ரூட் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ? இதெல்லாம் அப்படி சால்வ் பண்ணவே கூடாது. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா இதுல படிச்சிருப்போம். ரைட்டு, எதுல படிச்சிருப்போம் அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட்ல நம்ம படிச்சிருப்போம். ரைட், டைரக்ஷன் டெஸ்ட்ல நம்ம படிச்சிருப்போம். பித்தகோரஸ் தியரம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல 3,4 வந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. அதே மாதிரி 6,8 வந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10. அதே மாதிரி 12,5 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 13. அதே மாதிரி 12,9 வந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 15. அதே மாதிரி 20,15 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 25. ரைட், அதோட வேல்யூ வந்து 25. கரெக்டாக அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற என்ன இருக்கு? ஸோ இதில் நான் இன்னும் நிறைய நடத்திருப்பேன். டக்குன்னு ஸ்பார்க் ஆக மாட்டேங்குது பாருங்க. ஸோ 64, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 144 வந்து பண்ணால் 8, 10 மிச்சம் இதெல்லாம் கிடையாது. ரைட், இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களோட ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் வரும்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இதை நான் எழுதி போட்டிருப்பேன்.
ஓகே, இதோட இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நான் சேர்த்து எழுதி போட்டிருப்பேன். டைரக்ஷன் டெஸ்ட்லாம் நான் எழுதி போட்டிருப்பேன். அப்போ நீங்க 12,5 அப்படின்னு பார்த்தாலே அதோட ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு வந்து 13 தெரியும். பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது எப்படி 6 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட், 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட், ரைட்? 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ, 12 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ, 20 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்கான வேல்யூ. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு, இங்க பார்த்தாலே தெரியுது 12,5. அப்ப 12,5க்கு நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 13. சால்வ் பண்ணவே தேவையில்லை, பிளஸ் முடிஞ்சு போச்சா? தென் இங்க என்னது நமக்கு 70%. இங்க பாருங்க 70% ஆஃப் 210. அப்ப 70ல ஒரு 0, 210ல ஒரு 0 வந்து போயிடும். அப்ப 21 into 7 எவ்வளவு அப்படின்னா 147, ரைட்? தென் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோப்பா 160, ரைட்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 160. அப்ப இங்க நமக்கு எவ்வளோ 80%. ஸோ எக்ஸ் 100 into 80, ரைட்? தென் இங்க நம்ம டிவைட் பண்ணா நமக்கு வந்து 2 டைம்ஸ். அப்ப 2 into 100 வந்து பண்ணா 200. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 200, ரைட்? இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை நீங்க இந்த இடத்துல ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்லேயே கொண்டு வரணும். லைக் எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 100 into 80 is equal to 116 இருக்கா? இப்ப நார்மலா 80 into 2 160. அப்ப இங்க 2 டைம்ஸ் வரும்னு முடிஞ்சிருச்சு. அப்ப இதை நீங்க உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 அப்ப 2 into 100 வந்து பண்ணா 200 நம்ம போட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். மைண்ட் சால்விங் அங்க பண்ணணும் கண்டிப்பான முறையில. புரியுதா மக்களே? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், இங்க நீங்க டிவைட் பண்றீங்க, டிவைட் பண்ணா 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் இங்க மல்டிபிள் பண்ணாதான் 200ன்னு சொல்லக்கூடாது. 160 டிவைடட் பை 80 வந்து பண்ணாலே நமக்கு வந்து 2, 160 80 அடிச்சா நமக்கு 2. அப்ப 2 into 100 வந்து பண்ணா 200. பார்த்தோனையும் போட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ரோச். ஈஸியா சால்வ் பண்ற கொஸ்டினை காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்க. நான் சொல்லி கொடுத்த இந்த வேல்யூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3,4 5, 6,8 10, 12,5 13, 12,9 15, 20,15 அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 25. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி உங்களுக்கான. ஓகே, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகே, முடிச்சாச்சா 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 முடிச்சாச்சா? எஸ். ஸோ இங்க எப்படி இருக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்ப இங்க என்ன வந்திருக்கு உங்களுக்கு 12 பிளஸ் 256க்கு இங்க பாருங்க 256க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 16. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர். இப்போ 16 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து 1. அப்போ 1 into 25 வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து 25 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது நமக்கு எதோட வேல்யூ, எதோட கியூப் ரூட் அப்படின்னா 12ஓட கியூப் ரூட். ஓகே, 12ஓட கியூப் ரூட், அதாவது கியூப் ரூட் ஆஃப் 1727.33 1727.33. அப்ப இது எதோட கியூப் ரூட் அப்படின்னா 12ஓடது, ரைட்? தென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 இங்கிட்டு வரும்போது நமக்கு பிளஸ் 12 மாறிடும். அப்ப 24 பிளஸ் 25 எவ்வளவு அப்படின்னா 49. 49 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. எவ்வளவு ஈஸி. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7. பட் இதை நம்ம அப்ரோச் பண்ற விதத்துல தான் நமக்கு வந்து மேட்ரே இருக்கு. இங்க பாருங்க, உட்காந்து நான் இங்க எழுதவே இல்லை, சிம்பிளா இந்த இடத்த நான் சால்வ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதை பார்த்தோன்னே தெரியும் இது வந்து ரூட் 144 பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு ரூட் 256 டிவைடட் பை எனக்கு என்னது 4 ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் இன்ட்டு எனக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன அப்படின்னா கியூப் ரூட். எதோட கியூப் ரூட் அப்படின்னா 12ஓட கியூப் ரூட். ஓகேவா மக்களே? இப்ப இங்க உங்களுக்கு தெரியும், இங்க உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 256 அப்படின்றது 16 ஸ்கொயர்.
ஸோ அப்போ 16 டிவைடட் பை 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 16. இப்போ 16க்கு 16 கேன்சல் பண்ணால் 1. அப்போ 1 into 5 வந்து பண்ணால் 25. ஸோ இங்கே வந்து பண்ணால் நமக்கு 12. அப்போ 12 plus 25லாம் பண்ண மாட்டேன், நான் முதல்ல சால்வ் பண்ணிடுவேன். 12 plus 25 is equal to x square minus 12. அப்போ இந்த -12 இங்கிட்டு வரும்போது +12 மாறிடும். அப்போ 24 plus 25 நம்ம பண்ணோம்னா 49 வரும். பட் இந்த மாதிரி நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கலாம். ரைட்டா? ஏன்னா 256 16ஓடது 4 ஸ்கொயரும் 16. இப்போ 16 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. அப்போ 1 25 25 இங்கிட்டு இருக்க -12 அங்கிட்டு போறப்ப +12. அப்போ 12 plus 12 24. அப்போ 25 plus 24 வந்து பண்ணா 49. அப்போ x square is equal to 49. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7. எவ்வளோ ஈஸி? ஈஸியா கஷ்டமா சொல்லுங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஓ மை காட், இது வந்து 1 second. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். ரைட், டைம் ஸ்டார்ட்ஸ். Try to solve this sum. செகண்ட் இதெல்லாம் 20 செகண்ட் 20% ஆஃப். இங்க வந்து 5 அடிச்சா எனக்கு வந்து 2, ரிமைண்டர் வந்து 2 4. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகே, ஈஸி தான், முடிச்சுடுங்க. யாராவது சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சரை போட்டீங்களா? வெரி குட். ஆக்சுவலா இங்க என்னதுப்பா 20%. இது எப்படி எழுதுவீங்க? 20%. 20% ஆஃப் 1225. ஓகேவா? 1225 மைனஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 இன்ட்டு 4 மைனஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 88 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். ரைட், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னது 1/5. இதோட வேல்யூ என்ன 1/5. இப்போ இங்கே 5 அடிச்சா எனக்கு வந்து 2 டைம்ஸ். ரிமைண்டர் எவ்வளோ? எனக்கு வந்து 2. அப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4. ரிமைண்டர் வந்து 25. ஓகே, 245. ரைட், இதோட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 எதோடது? 36. ரைட், அப்போ 36 இன்ட்டு 4 வந்து பண்ணா நமக்கு எவ்வளோப்பா? 144. அப்போ -144 மைனஸ் 88 இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோப்பா? எக்ஸ். ரைட், ஸோ ஈஸி. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? இங்கேருந்து இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா 4லேருந்து 1 வந்து போச்சுன்னா 1, அகைன் 4லேருந்து இது வந்து போச்சுன்னா 0, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ மைனஸ் எவ்வளோ அப்படின்னா 88. ஸோ இப்போ 1லேருந்து 2 8 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3. அதுக்கப்புறம் 9லேருந்து 8 வந்து போச்சுன்னா 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. முடிஞ்சு போச்சு. எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. இந்த இடத்துல நான் இப்படி பண்றதை விட இது ரொம்ப ஈஸி. ஏன்னா 245லேருந்து 144 போச்சுன்னா 101. 101லேருந்து 88 வந்து போச்சுன்னா எனக்கு வந்து 13. நான் டேரக்டா சொல்ல முடியும். அப்படி தேக்கோனா பையா. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 144 + 88 நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 அதுக்கப்புறம் 2ன்னு வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 245 டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தாலும் நமக்கு எவ்வளவு தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 தான் கிடைக்கும். ஸோ இப்படிக்கா போய் நீங்க அப்படிக்கா வந்தாலும் சரி, அப்படிக்கா போய் இப்படிக்கா வந்தாலும் சரி, ஆன்சர் சேம் தான். கோட் த பாயிண்ட். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் செமையா சால்வ் பண்ணணும் மக்களே. ஸோ SBIBO IBPS POல இந்த வருஷம் நம்ம மாசா காட்டுறோம். ரைட்டா? நம்ம திரும்பவும் சொல்றேன், வேற எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படின்னா கோர்ஸ்குள்ளே ஆட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம மணிமாஸ்டர் தான் இந்த அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்ற ஒண்ணுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் சும்மாலாம் சொல்லல. SBIBO IBPS POக்கு ஸ்பெஷல் பேட்ச் நான் வந்து கொண்டு வரேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்ல. பட் ஆனால் அல்டிமேட் கோர்ஸ்குள்ளே ஆட் ஆயிருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்புட்டா நீங்க கேட்ட CA வைவாவும் நான் வந்து ஆட் பண்றேன். வீக்கெண்ட் உங்களுக்கு CA வைவாக்கு தனியா குரூப் இருக்கும். அதை பத்தி நம்ம பேச போறோம் இன்னைக்கு ஈவினிங். அதை பேசிட்டு உங்களுக்கு CA வைவாக்கு தனியா குரூப் கிரியேட் பண்ணி CA வைவாவும் கொண்டு வந்துடுவேன். அதனால வேலிட் கோர்ஸ் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய செஷன்ஸ் நம்ம இதுல வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சிஸ்டம் பார்த்து அப்ரோச் பண்றது அப்படின்னா நல்லா ஞாபகம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 324 டிவைடட் பை 9 டிவைடட் பை 9 இன்ட்டு 2 இன்ட்டு 4. ஸோ இது ஃபுல்லாமே நமக்கு ஒரே டம். இது ஃபுல்லாமே ஒரே டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 16.
இப்போ இங்க 16 இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 எதுல இருக்கு, மல்டிபிள் இருக்கு. இப்ப நார்மலா நம்ம சால்வ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 324 இன்ட்டு 1/9 இன்ட்டு 2 இன்ட்டு 4 அப்படிலாம் போடுவோம்ல. நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, இங்க 4 இருக்கா, இங்க 4ஆல டிவைட் பண்ற வேல்யூ இருக்கா, இங்க 4ஆல டிவைட் பண்ற வேல்யூ இருக்கான்னு பார்ப்பேன். எஸ், இங்க 4ஆல கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க 4 16, இங்க 4 4க்கு 4 எனக்கு கேன்சல் ஆயிரும், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா +4. இப்ப எனக்கு இது மட்டும் தான் எனக்கு வந்து கால்குலேட். இது 324, 9 இன்ட்டு 2 18. அப்ப 18 ஸ்கொயர் 324, அப்ப +18. அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டா எனக்கு வேல்யூ வந்துருமா? ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டா எனக்கு வந்து இங்க சாரி இது வந்து 9. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இங்க 9, இங்க வந்து 3. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 27. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, 27. அப்ப 27னும் போது இங்க எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. 27னும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 வாட்டி வந்திருக்கும். அப்ப +9 வந்து பண்ணுவேன். +9 வந்து பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 கிட்ட ஆன்சர் வரும். ஸோ 13 கிட்ட ஆன்சர் வரும். அப்ப நான் எனக்கு ஒரே நிமிஷம் இருங்க. என்ன அது இது, ஒரே நிமிஷம். இங்கதான் நான் மிஸ்டேக், இங்கதான் இருக்கும். இப்ப இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க 4ஆல டிவைட் பண்ணா இங்க 4 4 16, இங்க 4 நமக்கு கேன்சல் ஆயிரும். சரியா? சோ இப்ப இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு, 324 இன்ட்டு 1/9 இன்ட்டு 3. ரைட், 1/9 இன்ட்டு 3 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம மாத்தியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம 3ஆல கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளோ, 108. அதுக்கப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ரைட், ஆக்சுவலா வந்து 27 இன்ட்டு 12. ரைட், 27 இன்ட்டு 12. ரைட், நம்ம அதை மிஸ்டேக் பண்ணிட்டோம். இப்போ 12 + 4 வந்து பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. தட்ஸ் ஆல் அபவுட் இட். சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். நீங்க உட்காந்துக்கிட்டு ஒன்னா அடிச்சு கொடுக்குறன்ற வேலை அவசியம் கிடையாது. உட்காந்து ஒன்னா நம்ம சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டைரக்ட் மெத்தட், மணி சார் கேன்சலேஷன் மெத்தடை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படின்னு சொல்றேன், திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆக்சுவலா நம்ம இங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இது நமக்கு எப்படி வந்திருக்கும், 324 இன்ட்டு 1/9 இன்ட்டு 3 இன்ட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பிளஸ் 16 ஈக்குவல் டு 4x. ரைட், இப்ப நார்மலி இதை நீங்க டிவைட் பண்ணி அதோட 4 ஆட் பண்ணி அதோட 16 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 4ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். திஸ் இஸ் நார்மல் மெத்தட். பட் நம்ம இந்த இடத்துல என்ன மெத்தடை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, 4 டிவைட் இருக்கு. அப்ப இந்த 4 டிவைட் இங்க இருக்கா, அதே மாதிரி அந்த 4 டிவிஷன் இங்க இருக்கா, அதே மாதிரி இந்த 4 டிவிஷன் இங்க இருக்கா. எஸ், எல்லா இடத்துலயும் 4 டிவிஷன் இருக்கு. அப்ப இங்க நான் 4ஆல கேன்சல் பண்ணா எனக்கு 1 டைம், இங்க நான் 4ஆல கேன்சல் பண்ணா எனக்கு 4 டைம்ஸ், இங்க நான் 4ஆல கேன்சல் பண்ணா எனக்கு 1 டைம். முடிஞ்சு போச்சு. ரைட், ஸோ தென் இங்க நான் கேன்சல் பண்றேன். இங்க நான் கேன்சல் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 108. அதுக்கப்புறம் இதை நான் அடிச்சேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 12. அப்போ 12 + 4 வந்து பண்ணா 16. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 16. தட்ஸ் ஆல் அபவுட் இட். சிங்கிள் ஸ்டெப் எப்படி இருக்கு, ஒன்னா மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்றது எப்படி இருக்கு, டிஃபரன்ஸ் புரியுதாப்பா? மற்றவங்களுக்கும் நமக்கும் எப்படி நம்ம டைமை டிஃபரன்ஸ் காட்டுறது அப்படின்னா, நம்மளுடைய அப்ரோச்ல நம்ம டிஃபரன்ஸ் காட்டணும். நம்ம அப்ரோச்ல டிஃபரன்ஸ் காட்டினாலே போதும், நமக்கு டைம் வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 கொஸ்டினுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 150 செகண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. 150 செகண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ மினிட் வரும், 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இந்த 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவீங்களா? அப்ப அந்த 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்கை எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஒரு 2 மார்க்கை நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அந்த எக்ஸ்ட்ரா மார்க் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் எக்ஸாம்ல. புரியுதா? மற்றவனுக்கும் நமக்கும் ஒரு 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது எதுக்காக? எக்ஸ்ட்ரா மார்க்குக்காக. டைம் இந்த இடத்துல நான் சேவ் பண்றேன். ஐம் சேவிங் டைம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், என்னுடைய மார்க்கை நான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? சூப்பர். ஓகேமா. ஸோ இப்போ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டினை சால்வ் பண்ணி எல்லாருமே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஆப்ல பாக்குற எல்லாருமே நம்மளுடைய குரூப்ல இதை நீங்க வந்து கமெண்ட் பண்ணிடணும். ஸோ மென்டர்ஷிப் குரூப்ல இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரை போட்டு விடுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருக்கு அப்படின்னா 9342408457 அப்படின்றதா மணியனோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ்களை போட்டு உங்களுடைய டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டடா பாபாய். See you guys. நாளைக்கு காலையில
நமக்கு ஆப்ல 9 மணிக்கு ஷார்ப் பாயிண்ட் எல்லாருமே வந்துடணும். 9 AM வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் இருக்கும், அட்டன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.